இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், आज के दिन हम ध्यान के लिए लिया हुआ वचन யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक அவருடைய 14வது அதிகாரம் 14वां अध्याय அவருடைய 14வது வசனத்தை வாசிப்போம். 14वां वचन पढ़ेंगे। यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, इसलिए तुम चुपचाप रहो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். इसलिए तुम चुपचाप रहो। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर अपने लोगों से कहता है, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். मैं तुम्हारे लिए लड़ूंगा, तुम चुपचाप रहो। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இது. इस्राएल लोगों को प्रभु ने यही वायदा किया था। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறபடினால, ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால हम आत्मिक लोग हैं, हम उद्धार पाए हुए लोग हैं, நாமும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுவோம். हम भी इस्राएल करके कहा जाते हैं। அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், इस्राएल लोगों के दिया गया प्रतिज्ञा वचन, ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது சொந்தமாக, जो प्रजा कहती है कि मैंने उद्धार पाया, उनके लिए ये पूरा होता है। தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். परमेश्वर के अपने लोगों के लिए युद्ध करता है। அப்ப கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்க வேண்டும். परमेश्वर यदि युद्ध करना है तो हमें चुपचाप रहना है। கர்த்தர் யுத்தம் செய்கிறார், நாம் சும்மா இருக்க வேண்டும். प्रभु युद्ध करेगा, हमें चुपचाप रहना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வருகிறது. हमारे जीवन में कई सारी परेशानियां आती है, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் யுத்தம் செய்கிறவர். लेकिन प्रभु स्वयं अपने लोगों के लिए युद्ध करता है। ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, जो प्रभु को विश्वास करके ग्रहण किए हैं, ஆண்டவர் இரட்சகராக இருக்கிறார், उनके लिए प्रभु उद्धार करता है। அவர் பரிகாரியா இருக்கிறார், उनके लिए परमेश्वर वैद्य है, அவர் பரம வைத்தியரா இருக்கிறார். वही उनके लिए रण वैद्य है। இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாய் அனுபவபூர்வமாய் நாம் ருசி பார்த்தது உண்டு. ये सब हमने हमारे जीवन में चक्कर देखा है। ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन आज इस सुबह के समय हमारा परमेश्वर किस प्रकार है हमें जानना है। நம்முடைய ஆண்டவர் இரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, हमारा प्रभु केवल उद्धार करता नहीं, ஆண்டவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறது மட்டுமல்ல, केवल हमें चंगा करने वाला नहीं, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர் மட்டுமல்ல, केवल हमारे लिए सबके लिए सब नहीं है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன், बल्कि वह परमेश्वर हमारे लिए लड़ने वाला प्रभु है। கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க ये வேண்டும். प्रभु परमेश्वर हमारे लिए लड़ता है, ये जानकारी हमें होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். प्रभु चाहते हैं कि आप लोग ये जान पाए कि वो आपके लिए लड़ेगा। என் ஜனங்களுக்குள்ளே நான் அவர்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன் என்கிற அறிவு உண்டாக வேண்டும். मेरे लोगों के बीच में ये जानकारी होना है कि मैं उनके लिए लड़ूंगा। இந்த அறிவு எவர்களுக்குள்ள இருக்கிறதோ ये जानकारी जिसके अंदर है, அவர்கள் சும்மா இருப்பாங்க. वही चुपचाप रहेंगे। இந்த அறிவு இல்லாதவர்கள் தான், ये समझ जिसके अंदर नहीं है, தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் சண்டை சச்சரவுக்கு முன்னோக்கி கடந்து वही போகிறார்கள். हमेशा लड़ाई के लिए आगे दौड़ेंगे। நாம் அமைதியா இருந்தால், जब हम चुपचाप रहेंगे, நாம் சும்மா இருந்தால், जब हम शांत रहेंगे, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். यहोवा हमारे लिए लड़ेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்கிற அறிவு உங்களுக்கு உண்டாகட்டும். आप ये समझ लीजिए कि परमेश्वर हमारे लिए लड़ता है। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் யுத்தம் செய்கிறார். प्रभु अपने लोगों के लिए लड़ता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எவர்கள் தனித்து ஜெபத்திலே உறுதியாய் जो காத்திருக்கிறார்களோ, प्रभु के बच्चे परमेश्वर के सामने व्यक्तिगत प्रार्थना बिताते हैं, அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். उन्हीं के लिए प्रभु लड़ेगा। அப்படினால் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருப்பது நல்லது. उस प्रकार के लोग प्रभु के चरण में शांत और चुपचाप रही है। நேருக்கு கோபம் வருது, आज कई लोगों को गुस्सा आता சிலர் है, நினைக்கிறார்கள் நேருக்கு நேர் மோதனை. आओ वो सामने सामने लड़े। எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் कितना ही कोशिश करे, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆயுதம் ஒன்று வாய்க்காது. प्रभु के बच्चों के विरुद्ध जो भी हथियार नाकाम होएगी। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लीजिए, வேதத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், प्रभु के वचन को हम पढ़ते हैं, பசியாய் இருக்கிறவன் जो भूखा है தான் சாப்பிடுறது போல சொப்பனம் கண்டாலி वो सोचता है कि मैं भोजन कर रहा हूँ, அவன் பசியாறுவதில்லை. उसका भूख नहीं मिटता। தாகமாய் இருக்கிறவன் जो प्यासा है தான் தண்ணி குடிப்பது போல சொப்பனம் கண்டாலி वो सोचता है कि मैं पानी पी रहा हूँ। அவன் சொப்பனம் தெளிந்து எழுப்பும் போது जब वो उठता है அவன் மறுபடியும் தாகமா தான் இருக்கிறான். फिर भी वो प्यासा ही रहता है। சொப்பனத்துல சாப்பிடுறது போல சொப்பனம் காண்றான், स्वप्न में भोजन करते हुए देखता, சொப்பனத்துல தண்ணி குடிக்கிறது போல சொப்பனம் காண்றான். स्वप्न में पानी पीते समय देखता, ஆனா சொப்பனம் விழித்து எழுப்பும் போது लेकिन स्वप्न जब होकर उठता है அவன் பசியாத்தான் இருக்கிறான், தாகமா தான் वो இருக்கிறான். भूखा ही है, वो प्यासा ही है। இதே போல उसी प्रकार
प्रकार இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எல்லாரும் அப்படியே இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस्राएली लोगों के विरुद्ध जो भी युद्ध करेंगे वो इसी प्रकार होंगे. அவங்க நினைக்கிறாங்க वो सोचते हैं அவங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறேன், इनके विरुद्ध में युद्ध करता हूँ, அவர்களுக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்கிறோம், इनके विरुद्ध क्रिया कर रहा हूँ, அவர்கள் விழுந்து போவார்கள், ये गिर जाएंगे, அவர்கள் அழிந்து ये போவார்கள் नाश हो जाएंगे. என்று अनेகர் நினைத்து கிரியை செய்கிறார்கள். ऐसे कई लोग पीछे काम कर रहे हैं. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात समझ लीजिए, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக, उद्धार पाए हुए लोगों के विरुद्ध, தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுக்கு விரோதமாக, प्रभु के द्वारा बुलाए गए अभिषेक पाए हुए लोगों के विरुद्ध, ஒருவேளை நீங்கள் யுத்தம் செய்வதை போல நீங்க நினைத்துக் हो கொள்ளலாம், सकता है तुम सोच रहे कि तुम युद्ध कर रहे हो, ஆனால் நீங்க செய்யற யுத்தம் ஒன்று வாய்க்காது. लेकिन तुम्हारा युद्ध नाकाम होएगा. அது சொப்பனத்துல சாப்பிட்டவனை போல சொப்பனத்துல தண்ணி குடித்தவனை போல இருக்கு. वो जिस प्रकार होगा कि तुम स्वप्न में ही खा रहे हो, स्वप्न में ही पी रहे हो. கர்த்தர் கூட இருந்து ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். परमेश्वर स्वयं साथ रहकर अपने लोगों के लिए लड़ेगा. இந்த இடத்துல வாசிக்கும் போது यहाँ पर हम पढ़ते हैं மோசே என்கிற தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தி கொண்டு வருகிறார். मूसा नाम का प्रभु का दास अपने लोगों को जंगल में चला रहा था. இது பார்வோனின் ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி இருந்த நாட்களிலே फिरौन राजा जब उनको दासीत्व में डाला था, கொடிய வேலைகளினால் அவர்களை சித்திரவதை பண்ணி उनको கொண்டிருந்தார். बहुत सारा काम देकर उन्हें सता रहा था. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं பார்வோன் ராஜா அவர்களை கொடுமைப்படுத்தின போது, फिरौन राजा ने जब उन्हें सताया, அவர்களை கடுமையாய் நடத்தின போது, उन्हें बहुत ठेस पहुंचाया. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதல் அல்லது கூக்குரலை கர்த்தர் கேட்டார். इस्राएली लोगों का चिल्लाना प्रभु की ओर जाके पहुंच गया. அவருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் மோசேயை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். उनकी चिल्लाहट की आवाज को सुनकर परमेश्वर अपने दास मूसा को वहां पर भेजा. ஆனா கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும் போது लेकिन जब प्रभु ने उन्हें छुड़ाया, பார்வோனுக்கு அவர்களை விட அனுபவம் மனம் இல்ல. फिरौन राजा को भेजने का मन नहीं था. ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். लेकिन प्रभु की इच्छा के अनुसार उन्हें बाहर ले आए. குறிப்பிட்ட தூர வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு போன போது उस जंगल में दूरी तक जाते समय அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், वहाँ प्रभु कहते हैं நீங்க போறீங்க, आप जा रहे हो, ஆனால் பார்வோன் உங்களை தொடர்ந்து வருவான். लेकिन फिरौन तुम्हारे पीछा करेगा. உங்களை தொடர்ந்து வரும்படிக்கு நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறேன். तुम्हारा पीछा करने के लिए मैंने फिरौन का हृदय को कठोर किया है. அவர்கள் எதற்காக உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள்? वो क्यों तुम्हारा पीछा करेगा? நான் பார்வோனாலே, मैं फिरौन हो, பார்வோனுடைய ரதங்களினாலே, उसके चाहे रथ घोड़े हो, அவருடைய சேனை வீரர்களினாலும் மகிமைப்படுவேன். ताकि उसके सेनाओं के द्वारा मैं महिमा पाऊंगा. பார்வோனாலும் பார்வோனுடைய ரதங்களினாலும் சேனாதிபதிகளினாலும் நான் மகிமைப்படும் பொருட்டு फिरौन और उसके सब घोड़े रथों के द्वारा मेरा महिमा होने के लिए அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி செய்வேன். उस फिरौन का हृदय को कठोर करके तुम्हारा पीछा कराऊंगा. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் इस्राएली लोगों का पीछा किया हुआ फिरौन தேவ சித்தத்தின்படி அவன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினபடினால் அவன் கடந்து வருகிறார். प्रभु के इच्छा के अनुसार उसका हृदय कठिन हुआ, इसलिए पीछे दौड़ कर आया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தால் प्रभु के बच्चे चाहे तो प्रभु के सामने चल रहा है, உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்வல்லமைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்தால் तेरे पीछे एक शैतान का क्रिया है आ रहा है. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள एक வேண்டும், बात समझ लो, தேவன் அனுமதித்து பின்னே தொடர்ந்து வருகிறது. प्रभु की अनुमति के अनुसार ही वो पीछे आ रहा தேவன் है. அனுமதித்து பின்னே தொடர்ந்து வருகிறது. अनुमति के अनुसार पीछे आ रहा है. கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். परमेश्वर ने फिरौन के हृदय को कठोर करके भेजा. எதற்காக அனுப்புகிறார்? क्यों भेजा? பார்வோனாலும் அவன் ரதத்தினாலும் குதிரை வீரர்களினாலும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். ताकि फिरौन के द्वारा उनके घोड़े रथों के द्वारा प्रभु की नाम की महिमा होना है. மெய்யான தேவன் கர்த்தர் ஒருவரே என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். सच्चा परमेश्वर एक ही है, ये प्रजा जान पाना है. இதற்காகவே கர்த்தர் பார்வோனை அனுப்பி வைக்கிறார். इसलिए परमेश्वर ने फिरौन को भेजा. ஜனங்கள் திரும்பி பார்க்கிறார்கள், लोग पलट कर देखे, பின்னாடி பார்வோன் தன் சேனைகளோடு கூட புறப்பட்டு வருகிறார். पीछे फिरौन अपने सब घोड़ा सैनिकों के साथ आ रहा है. முன்னாடி பார்த்தால் आगे देखा तो அங்கே சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. वहाँ पर लाल समुद्र खड़ा है. இவர்கள் பார்க்கிறார்கள், अभी देखा, முன்னும் போக முடியவில்லை, பின்னும் போக முடியவில்லை. नहीं आगे जा पा रहे, नहीं पीछे आ पा மோசே रहे. இடத்துல வந்து கூக்குரல் இடுகிறார்கள். मूसा के पास आकर गिड़गिड़ाए, இப்படி பார்வோனுடைய கைக்கு நாங்கள் சாக வேண்டுமானால் यदि हमें इस फिरौन के हाथ से ही मरना था இதை பார்க்கலாம் அவர்களுக்கு வேலை செய்து நாங்கள் எகிப்திலே மடிந்திருப்பது நல்லது. तो अच्छा होता कि हम इजिप्ट मिस्र देश में ही काम करके मर जाते. இவர்கள் மோசேக்கு முன்பாக முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
போனார்கள். अब मूसा के सामने वो गिड़गिड़ाने लगे. மோசே கர்த்தரிடத்தில் போய் சொல்லுகிறார். मूसा ने परमेश्वर से कहा, கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீ நின்று கொண்டிருப்பது என்ன? तू कहाँ खड़ा है? உன் கையில் உள்ள கோலை ஓங்கி तेरे हाथ में जो छड़ी है उसे उठाकर உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி उसे वो समुद्र की ओर बढ़ा. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு. तब वो समुद्र दो भाग हो जाएगा ஜனங்கள் தங்கள் கால் நனையாமல் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து போவார்கள். और लोग इस प्रकार चलेंगे कि वो सूखी भूमि पर चल रहे हैं. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து परमेश्वर का बात मानकर இந்த மோசே தன் கையில் உள்ள கோலை நீட்டி சமுத்திரத்துக்கு நேராக தன் கையை நீட்டினார். मूसा ने अपना हाथ समुद्र की ओर बढ़ाया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ராத்திரி முழுவதும் கர்த்தர் ஒரு பெரிய கீழ்காற்றை சமுத்திரத்தின் மீது வீச பண்ணினார். रात भर परमेश्वर ने समुद्र के बीच में एक बड़ा हवा भेजा. அந்த செங்கடல் அல்லது சிவந்த சமுத்திரம் वो लाल समुद्र ரெண்டாக பிரிந்து ரெண்டு மதில்களை போல தண்ணீர் குவிந்து போய் நின்றது. 20 तलीसल होकर वो जल खड़ा हो गया. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து और போனார்கள். इस्राएली लोग ना ही उनका पैर गिल्ला हुआ सूखी भूमि पर चलने गए. பார்வோனுடைய ரத வீரர்களும் குதிரைகளும் பார்க்கிறார்கள். फिरौन का रथ और सारे सैनिक लोग पीछे थे. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகிறார்கள். इस्राएली प्रजा ना ही गिला होके जा रहे हैं. துணிந்து அவர்களை பின்தொடர்ந்து கடலுக்குள்ளே இறங்கினார்கள். तुरंत दौड़कर उनका पीछा किया. ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை விட்டு வெளியே வரும்போது जब इस्राएली लोग समुद्र के बाहर आए, கர்த்தர் மோசே பார்த்து சொல்லுகிறார், यहोवा ने मूसा से कहा, நீ உன் கரத்தை திரும்பவுமாய் சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி फिर दोबारा तेरे हाथ उस समुद्र की ओर बढ़ा. சமுத்திரத்தின் நடுவிலே வந்து கொண்டு இருக்கிறார்கள் பார்வோனின் சேனை. जो फिरौन की सेना समुद्र के बीच में खड़े हैं. கர்த்தர் அங்கே ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறார். वहां पर परमेश्वर ने घबराहट को भेजा. அவர் இதுவரைக்கும் நன்றாக வந்து கொண்டிருந்த அவருடைய ரதங்கள் அந்த சக்கரம் எல்லாம் கலந்து போகிறது. जो अब से सीधा आ रहा था उनका रथ सब पहिया हिलने लगा. அவருடைய குதிரைகள் எல்லாம் தடுமாறுகிறது. उनके घोड़े यहाँ वहाँ डगमगाने लगे. சமுத்திரத்தின் தண்ணீர் ஒன்றாக சேர்ந்தது. समुद्र का पानी जुड़ गया था. சமுத்திரத்தின் ஆழத்தில் கர்த்தர் பார்வோனின் சேனையை மூழ்கடித்தார். समुद्र के पानी के बीच में ही उनके सेनाओं को नाश कर दिया. இப்பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், अभी लोग देख रहे हैं, பார்வோனின் சேனைகள் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி மாண்டு போனார்கள். इस फिरौन की सेना लाल समुद्र के बीच में ही डूब गया है. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, இவ்விதமாகவே பார்வோனின் சேனையும் அவனையும் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து என் நாமத்தை அவர்களை கொண்டு மகிமைப்படுத்துவேன். इसी प्रकार है फिरौन की सेनाओं को जिस प्रकार डुबाकर मेरे नाम को मैं महिमा करूंगा. இதுவரையிலும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் अब तक जो मूसा के विरुद्ध बातें कर रहे थे, வேதத்தின் அதிகாரத்தில் நம்ம கடைசியில வாசிக்கும் போது पवित्र शास्त्र में अंतिम अक्षर में हम पढ़ते हैं, அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ये प्रजा यहोवा का भय माना அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விசுவாசம் வைத்தார்கள். और यहोवा और उसके दास मूसा पर भी विश्वास किया. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை பின்தொடர்ந்து வருகிறது. आज के लोग प्रभु तेरे जीवन में कुछ कुछ बात घटने वाला है. சிலருடைய வாழ்க்கையில சில விதமான காரியங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. कुछ कुछ बातें आपके पीछा कर रहा है. இந்த காரியங்களை பார்க்கும்போது மனசுல ஒரு சோர்வு, पीछे आने वाले बातों को देखकर मन में उदास हो रही है. அவர்கள் மோசே இடத்துல போய் முறுமுறுத்தது போல मूसा के पास जिस प्रकार कुड़कुड़ाया, ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில முறுமுறுக்கிறார்கள். लोग अपने जीवन में कुड़कुड़ा रहे हो. இந்த கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கணும்? ये परेशानी क्यों उठाना है मुझे? நான் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லா இருக்கு. अगर मैं मिस्र में होता तो अच्छा होता. நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்திருந்தால் நலமா இருந்திருக்கு. अगर मैं पाप में पड़ा होता तो अच्छा होता. இந்த சர்ச்சுக்குள்ள வரப்பை தான் நான் இவ்வளவு கஷ்டத்தை சகித்துக் கொண்டிருக்கிறேன். भवन में आने के बाद ही मेरे जीवन में परेशानियां बढ़ रहा है. கர்த்தரை பின்பற்றினபடியால் தான் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். प्रभु के पीछा करने के वजह से ये समस्या झेलना पड़ रहा है. முறுமுறுக்கிறார்கள். कुड़कुड़ाते हैं. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நான் இந்த காரியத்தை நானே அனுமதிக்கிறேன். मैं स्वयं ये परेशानी को भेजा हूँ. எதற்காக? क्यों भेजा हूँ? பார்வோனை அழிக்கணும், फिरौन को नाश करना है ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், और प्रभु का नाम महिमा होना है. ஜனங்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாகி மோசேயை விசுவாசிக்கணும். यहोवा का भय मानना है और दास मूसा पर विश्वास करना है. இதற்காகவே கர்த்தர் இந்த காரியங்களை நடப்பிக்கிறார். इसलिए प्रभु ने ये पीछा भेजा है. தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியங்களை பின்தொடர்ந்து வந்தாலும், चाहे प्रभु के बच्चे कोई भी बात आपका पीछा करते हुए आ रहा है, எத்தனை எதிரிகள் உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும், कितने भी शत्रु तुम्हारे विरुद्ध आ रहे हैं, எத்தனை பேர் எத்தனை விதமான வார்த்தைகளை பேசினாலும், कितने ही लोग बेकार भरे बातें तुम्हारे विरुद्ध भी करे, உங்களை அழிக்கும்படியாய் பிரச்சனைகள் வந்தாலும், तुम्हें नाश करने के लिए समस्या भी उठे, தேவனுடைய பிள்ளைகள் மௌனமாயிருங்க. शांत रहो, யுத்தம் கர்த்தருடையது, क्योंकि युद्ध यहोवा का है. யுத்தம் கர்த்தருடையது. युद्ध यहोवा का है. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள்
चुपचाप रहो, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். मैं तुम्हारे लिए लड़ूंगा। தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்கிற யுத்தத்தை போல அல்ல. हम जिस प्रकार युद्ध करते वो नहीं। இன்னைக்கு சிலர் நினைப்பார்கள் कुछ लोग सोचते சின்ன हैं சின்ன யுத்தத்தை எல்லாம் நாம் செய்து முடித்து விடலாம். छोटा छोटा युद्ध तो हम ही कर लेंगे, பெரிய யுத்தம் வந்தா கர்த்தரை பார்க்கலாம். बड़ा युद्ध के लिए प्रभु के पास जाए, ஆனபடியால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை. इसलिए जीवन में हम आगे नहीं बढ़ पा रहे। வாழ்க்கையில வருகிற சிறிய சோதனையா இருந்தாலும், चाहे हमारे जीवन का छोटा परेशानी हो, வாழ்க்கையில வருகிற பெரிய சோதனையா चाहे இருந்தாலும், बड़ा परेशानी हो, முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க सबसे வேண்டும். पहले ये जान लो कि ये परेशानी आने का वजह क्या है। கர்த்தருடைய சமூகத்தில் உங்களது வாழ்க்கையை அமர்த்தி வைத்து हमारे जीवन को प्रभु के सामने बिठा कर रख, வாழ்க்கையில் வருகிற சோதனைக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து ये கேட்கணும். परेशानी आने का जड़ क्या है करके प्रभु से पूछना है। கர்த்தருக்குள் வருவதற்கு முன்மாதிரி இருக்கிற வாழ்க்கை வேறு, प्रभु के अंदर आने से पहले का जीवन अलग, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை வேறு, उद्धार पाए हुए लोगों का जीवन अलग। கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள், प्रभु को नहीं जानते उनके जीवन में परेशानियां, அவர்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும் போது, जब उनके लिए दूसरे प्रार्थना करते हैं, அவர்களுக்காக ஊழியர்கள் ஜெபிக்கும் போது, उनके लिए जब सेवक प्रार्थना करते हैं, கர்த்தருடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிறார். तुरंत प्रभु उनके जीवन में छुटकारा देता है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் लेकिन जो बच्चे उद्धार पाए हो, வாழ்க்கையிலே கஷ்டம் வருது என்றால், जब आपके जीवन में परेशानी आती है, வாழ்க்கையில எதிரிகள் எழும்புகிறார்கள் என்றால், शत्रुएं उठते हैं, வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருகிறது என்று जब சொன்னால், मुसीबत और दुख बढ़ती है, இவைகளுக்கு காரணம் என்ன? इसका वजह क्या है? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांचना है। கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். जरूर पवित्र आत्मा आपसे बातें இன்னைக்கு करेगा। அநேகர் ஆவியானவர் போராடுகிறார், आज के दिन पवित्र आत्मा आपसे मल्लयुद्ध कर रहा है, ஆவியானவர் உணர்த்துகிறார். पवित्र आत्मा आपको बातें करता கர்த்தருடைய है, உணர்த்துதலுக்கு கீழ்ப்படுதலே இல்ல. लेकिन उन बातों को आप अनसुना कर देते हो। ஆண்டவர் உணர்த்துகிற உணர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்ல. पवित्र आत्मा जो परमेश्वर बातें करते उसे मानते नहीं हो। தங்கள் சுய பலத்தினால சுய சக்தியினால யுத்தம் செய்து ஜெயிக்கலாம் என்று விரும்புகிறார்கள். आप समझते हो कि अपने ही बल से ताकत से हम युद्ध करके आगे जाए। கர்த்தர் பார்ப்பார். प्रभु देखता है। சுய பலத்தினால யுத்தம் செய்து சாதிக்கலாம் என்று நினைத்தால் यदि आप सोचोगे कि तेरे ही बल से मैं युद्ध करके आगे जाऊंगा, கர்த்தர் ஒதுங்கி விடுவார். प्रभु हट जाएंगे, கர்த்தர் ஒதுங்கிடுவார். परमेश्वर हट जाएंगे, சிறியதோ பெரியதோ चाहे छोटा हो या बड़ा தேவ हो, சமூகத்தில் அமர்ந்திருந்து प्रभु के सामने बैठकर இந்த பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து ये समस्या मुसीबत का वजह क्या है करके जानकर ஆவியான உணர்த்துகிற காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அறிக்கையிட்டு परमेश्वर के सामने बैठकर उसे कबूल करके ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொண்டு தேவனுடைய வழிகளில் முன்னேற நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் प्रभु के साथ संगति बढ़कर अगर अपने जीवन को आगे बढ़ाओगे, சின்னதோ பெரியதோ चाहे आपके जीवन में छोटा हो बड़ा, எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் कौन सा भी परेशानी क्यों न हो, கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் சும்மா இருங்கள், प्रभु कहता है चुपचाप रहो, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். मैं तुम्हारे लिए लड़ूंगा, நீங்கள் சும்மா இருங்கள், तुम चुप रहो, கர்த்தர் யுத்தம் செய்வார். मैं लड़ूंगा। தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறார்கள். आज कई लोग के परिवार में उद्धार नहीं पाए हुए लोग हैं। ரட்சிக்கப்படாத நபர்கள் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் கஷ்டங்கள் வருகிறது. ये उद्धार नहीं पाए हुए लोगों के वजह से कोई मुसीबत आती है। அப்படினால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் முறுமுறுக்கிறார்கள். उस समय हम कई बार कुड़कुड़ाते हैं, அவர்கள் முறையிடுகிறார்கள். हम चिल्लाते हैं, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற முறுமுறுப்பும் முறையிடுதலும் கர்த்தருக்கு முன்பாக பாவமாய் மாறுகிறது. हमारा रोना और कुड़कुड़ाना प्रभु के सामने पाप बन जाता है। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முறுமுறுப்புக்கும் முறையிடுதலுக்கும் இடம் வைக்க கூடாது. प्रभु के बच्चे कभी प्रभु के तेरे जीवन में कुड़कुड़ाने के लिए जगह मत दे। ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. प्रभु के सामने बैठिए। அந்த பிரச்சனைகளை சோதனைகளை கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார்? ये परेशानी और ये मुसीबत क्यों मेरे जीवन में है? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, ताकि और हम पवित्र हो, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, ताकि और हम तैयार हो, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுவதற்காக. ताकि हमारे जीवन में जय मिले। அது ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். जय के ऊपर जय पाएंगे तो इस स्वर्ग राज्य प्रवेश कर पाएंगे। இதற்காகவே அப்படிப்பட்ட சோதனைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். इसलिए प्रभु इस प्रकार का मुसीबत को भेजता है। இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகுமேயானால் ये सोच तुम्हारे दिल में होना है, நீங்கள் சுய பலத்துல போராட விரும்ப மாட்டீர்கள். तभी आप अपने स्वयं लड़ना नहीं चाहेंगे। சுய பலத்துல போராட விரும்பினால் அது தோல்விதான். अपने खुद के ताकत में अगर लड़ोगे तो वहाँ पर हार है। இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात समझ लीजिए, கர்த்தரை ரட்சிக்கிறவர், प्रभु उद्धार करता है, கர்த்தர் அன்புள்ளவர், प्रभु प्रेमी है, கர்த்தர் பரிகாரி, प्रभु हमारा चंगाई करने वाला கர்த்தர் है, பரம வைத்தியர். हमारा वैद्य है। இதோடு கூட ஒரு அறிவு நமக்கு வேணும். इसके ऊपर एक और समझ होना है, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், परमेश्वर मेरे लिए लड़ेगा, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். परमेश्वर मेरे लिए लड़ेगा। தேவனுடைய பிள்ளைகளும் அமைதி
அமைதியா இருக்க வேண்டும். हमें मुझे शुद्ध शांत रहना है. கடந்த நாட்களில் நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். पिछले दिन हम एक जगह गए थे. அங்க ஒரு சகோதரர் இருந்தார். वहाँ पर एक भाई थे. அந்த சகோதரர் நாங்க பேச்சு கொடுக்கவே இல்லை, நாங்க சும்மா நின்னுட்டு இருந்தோம். हम शांत खड़े थे. அந்த சகோதரர் சொல்லுகிற भाई ने कहा கிறிஸ்தவர்களை பார்த்தாலே ஒரு அடக்க ஒடுக்கமா தெரியுது. मसीह लोग को जब देखते तुरंत पता चल जाए बहुत शांत रहते. ஆனா உலக மக்களை பார்க்கும்போது அவரு ஒரு உலகத்துல தான் இருக்கிறாரு. वो भी एक संसार का इंसान है. சொல்லுற அந்த மக்களை பார்க்கும்போது அவங்களுடைய வஸ்திரமும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் வார்த்தைகளும் கேட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. उनका वस्त्र पहनना बोलना देख के ही बहुत दुख होता है. ஆனா உங்களை பார்க்கும்போது ஒரு அமைதியா உங்க வஸ்திரங்கள் அந்த அடக்க ஒடுக்கமாய் நல்லா இருக்கு அப்படின்னு அவரே சாட்சி கொடுக்கிறார். लेकिन जब आप लोग को देखते हैं तो आपका वस्त्र पहना आपका बोलना सब शांत रहता है. அவர் கிறிஸ்துவ அல்லாத ஒரு மனுஷன். वो मसीह को नहीं जानते. அவங்க எங்களை பார்த்து அப்படி சாட்சி கொடுக்கிறார். वो हमें देखकर ऐसा बोलने लगे. அப்ப ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களின் நடவடிக்கையை பார்க்கிறார். तो प्रभु को नहीं जानते वो भी एक मसीह लोगों का चाल चलन देखते हैं. அவர் எங்களை பார்த்து சொல்றாரு உங்க சட்டை கழுத்தை எவ்வளவு பேக்கா நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. वो हमें देखकर बोलते देखो आप कितना अच्छे से कवर करके पहनते हो. உலக மனுஷன் நம்மை பார்க்கிறார். तो संसार का इंसान हमें देखता है. அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கிறார்கள். हमारा चाल चलन देखता है. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வஸ்திரத்தை பார்க்கிறார்கள். हमारा पहनावा देखता है. அவர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எதிலேயும் பொறுமையா இருக்கிறார்கள். मसीह लोग सब बातों में शांत रहते हो. எல்லாரும் இருக்க மாட்டார்கள். सब नहीं रहते. சில விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வருஷக்கணக்காய் ஆராதனைக்கு வருகிறவர்கள் विश्वासी लोग कहते हैं कि हम साल से आ रहे हैं. வீட்டுக்குள்ளேயும் முறையிடுதல் வீட்டுக்குள்ளேயும் முறுமுறுப்பு घर के अंदर भी झगड़ा घर के अंदर कुड़कुड़ाहट. வெளியிலையும் முறுமுறுப்பு வெளியிலையும் முறையிடுதல் बाहर भी झगड़ा बाहर भी कुड़कुड़ाहट. சபைக்குள்ளேயும் வந்து முறுமுறுப்பு சபைக்குள்ளேயும் வந்து முறையிடுதல் कलीसिया में कुड़कुड़ाहट कलीसिया में भी झगड़ा. இவர்கள் யார்? कौन है? தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை விட மோசமானவர்கள். मसीह को नहीं जानते उनसे भी बेकार है. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन कैसा है? நாம் கிறிஸ்துவின் உடையவராய் இருந்தால் क्या हम प्रभु को है प्रभु के अंदर है? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர் என்ற அறிவு இருக்குமேயானால் कि मेरे अंदर है समझ है कि यहोवा मेरे लिए लड़ेगा. இந்த முறுமுறுப்புக்கும் முறையிடுதலுக்கும் இடமே இல்லை. हम कुड़कुड़ाने के लिए जगह नहीं देंगे. இந்த அறிவு இல்லாததனால தான் வீட்ல பிரச்சனைகளின் சண்டைகள் உண்டாகி ये கொண்டிருக்கிறது. समझ नहीं होने के कारण ही परिवार में झगड़ा और कुड़कुड़ाहट है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்கிற அறிவு உங்களுக்கு உண்டாகட்டும். प्रभु के बच्चे आपके अंदर ये समझ आने तो प्रभु आपके लिए लड़ेगा. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்கிற அறிவு உண்டாயிருக்குமேயானால் यदि प्रभु आपके लिए लड़ेगा ये समझ है தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாக இருப்பார்கள். तो आप चुपचाप रहो. அவர்கள் தங்கள் மாம்ச பலத்தினால யுத்தத்துக்கு போக மாட்டார்கள். वो अपने स्वयं के बल के अनुसार युद्ध के लिए नहीं जाएंगे. கர்த்தர் யுத்தம் செய்கிறவர். परमेश्वर युद्ध करता है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயன்படுத்துகிற ஆயுதத்தை போல கர்த்தர் பயன்படுத்துகிறார் அல்ல. हम जिस प्रकार हथियारों के इस्तेमाल करते हैं वैसा हमारा यहोवा नहीं करता. அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து விடுவதற்கு वो लाल समुद्र की दो भाग करने கர்த்தர் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் प्रभु ने इस्तेमाल किया हुआ हथियार ஒரு பெரிய கீழ்காற்றை அனுப்பினார். एक बड़ा हवा को भेजा. அந்த கீழ்காற்று ராத்திரி முழுவதும் சமுத்திரத்தின் மீது வீசினது. वो हवा रात भर समुद्र की ओर அந்த बहा கீழ்காற்றினாலே சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து போனது. और उस हवा के कारण समुद्र दो भाग हो गया. தேவன் எப்படி கிரியை செய்வார் என்கிற மனுஷனுக்கு அறிவில்லை. मनुष्य को ये समझने की यहोवा किस प्रकार क्रिया करेगा. கர்த்தருடைய கிரியைகளை அறியாதிருக்கிறபடினால் தான் यहोवा की क्रियाओं को न समझते இன்றைக்கு अनेகர் மாம்சத்தில் பலம் கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். इसलिए आज के दिन कई लोग अपने ही शारीरिक बल में युद्ध करना चाहते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के बच्चे अच्छे से समझ लीजिए. தேவன் எந்த விதத்தில் எந்த ஆயுதத்தை கொண்டு கிரியை செய்வார் என்பது நமக்கு தெரியாது. प्रभु किस प्रकार कौन सा हथियार इस्तेमाल करेगा हम नहीं जानते. அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். इसलिए प्रभु का भय मानिए और प्रभु के सामने बाट जोइए. எவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறார்களோ जो अपने आप को प्रभु के सामने नम्र करते அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யுத்தம் செய்வார். उन्हीं के जीवन में प्रभु लड़ेगा. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். उनके लिए प्रभु एक जय दिलाएगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லுகிறவர்கள் செங்கடல் வழியாய் கடந்து வந்தவர்கள். बपतिस्मा में लिया हूं करके कहा हुआ लोग इस लाल समुद्र को पार किए हुए लोग हैं. சத்துருக்கள் எதுவரைக்கும் தொடருகிறார்கள்? शत्रु कहां तक पीछा करते हैं? உலகத்தில் உள்ள காரியம் எதுவரைக்கும் தொடருகிறது? इस संसार का बोझ किधर तक पीछा आता है? ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்கும் உலகத்தின் காரியங்கள் பின்தொடர்கிறது. जब तक एक इंसान बपतिस्मा नहीं लेता तब तक उसका पीछा आता है. அவன் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. बपतिस्मा लेने के बाद भी समस्या है. அந்த பிரச்சனையின் கஷ்டங்கள் எதற்காக வருகிறது? वो समस्या क्यों आती है? கர்த்தரை சுத்திகரிப்பதற்காக, ताकि आपकी शुद्धकरण हो, நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக, ताकि हम जय पाने, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்
முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக, ताकि हमारे जीवन में एक बढ़ोतरी हो। அது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்ம பின்தொடர்கிறது. बपतिस्मा लेने के बाद आने वाली परेशानी हमें शुद्ध करता है। ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அடிமைத்தனங்கள், लेकिन प्रभु को विश्वास करके करने से पहले जो दासित्व में थे, அந்த ஞானஸ்நானத்தோடு முற்று பெறுகிறது. वो बपतिस्मा के साथ खत्म होता है। ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் அந்த அடிமைத்தனம் பின்தொடர்ந்து வருமேயானால், यदि बपतिस्मा के बाद भी ये दासित्व पीछा करेगा, ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் அந்த பாவம் பின்தொடர்ந்து வருமேயானால், बपतिस्मा लेने के बाद भी यदि ये पाप पीछा करेगा, அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய முறையில் எடுக்கவில்லை. तो समझ लीजिए बपतिस्मा सही तरीके से नहीं लिया गया। தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் மனம் திரும்பி सच्चे हृदय से मन फिराकर, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், सच्चाई से मन फिराकर बपतिस्मा लेने वाले, அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். वो पाप क्षमा का निश्चय पाते அந்த हैं, பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறார்கள். ये पाप क्षमा के आनंद को पाते हैं। இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜீவித்தை கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே காண முடியவில்லை. इस प्रकार का जीवन आज मसीह लोगों के बीच में नहीं है। ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் ஒரு மெம்பர், ஒரு நபர் என்பதை உறுதிப்படுத்தபடியாய் सिर्फ यही बताने के लिए हम कलीसिया के एक मेंबर है। 18 வயசு முடிஞ்ச உடனே ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. 18 साल होते ही बपतिस्मा दे देते। ஞானஸ்நானம் எடுத்தியா? बपतिस्मा लिया? இல்ல. नहीं। ஏன்? क्यों? கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். शादी के लिए बपतिस्मा लेना है। அதனால நமக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னா கல்யாணத்துக்கு சர்டிபிகேட் தர மாட்டாங்க. अगर मैं बपतिस्मा नहीं लूंगा तो शादी का मेरे को, அதனால 18 வயசு தாண்டின உடனே ஞானஸ்நானம். इसे 18 साल होते ही बपतिस्मा। இதெல்லாம் மனம் திரும்புதல். ये मन फिराव नहीं है। இப்படி மனம் திரும்பாமலேயே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் தான் ऐसे मन नहीं फिराएंगे और बपतिस्मा लेंगे, வாழ்க்கையில விருத்தி இல்ல, जीवन में बढ़ोतरी नहीं, வாழ்க்கையில மாற்றம் இல்ல, जीवन में बदलावट नहीं, மனம் திரும்புதல் என்ன மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இல்ல, जीवन में मन फिराने योग्य फल क्या है वो फल नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி प्रभु के बच्चे मन फिराकर பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். तुम्हारे पाप क्षमा होने के लिए बपतिस्मा लो। பாவ மன்னிப்புக்கென்று எவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். जो लोग अपने पाप क्षमा पाने के लिए बपतिस्मा लेते वही उद्धार पाते हैं। இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கு. उन्हीं का जीवन प्रभु के सामने इंतजार करेगा। இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் செய்வார். वो उनके जीवन में प्रभु लड़ेगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பின்தொடர்ந்தவர்கள் எத்தனை எதிரியாய் இருந்தாலும், प्रभु के बच्चे आज के दिन तेरे पीछा करने वाले कितने भी शत्रु क्यों ना हो, நீங்கள் அமைதியாயிருங்கள். तुम चुपचाप रहो, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். प्रभु के सामने बाट जोते रहो। கர்த்தர் எந்த விதத்தில் கிரியை செய்வார் என்பது உங்களுக்கு தெரியாது. तुम नहीं जानोगे परमेश्वर तुम्हारे लिए किस प्रकार लड़ेगा। கர்த்தர் எந்த விதத்தில் எதிரியாய் கிரியை செய்வார் என்பது எதிரிகளுக்கு தெரியாது. ये शत्रु भी नहीं जानेंगे कि शत्रुओं के साथ प्रभु किस प्रकार लड़ने वाला है। கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார். परमेश्वर हवा भेजेगा। கர்த்தர் உங்களுக்காக ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். आपके लिए प्रभु एक हवा को भेजेगा। தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற எந்த ஒரு யுத்தமாய் இருந்தாலும், प्रभु के बच्चे के विरोध आने वाले कोई भी युद्ध को न हो, கர்த்தர் உங்களுக்காக ஒரு கீழ்காற்றை அனுப்பி परमेश्वर स्वयं आपके लिए एक हवा भेजकर கர்த்தர் உங்கள் யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை தருவார். आपके युद्ध में प्रभु एक जय दिलाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நல்ல தைரியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். अच्छा एक हिम्मत होने पाए, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விசுவாசம் உண்டாயிருக்க आपके வேண்டும். अंदर अच्छा एक विश्वास होने पाए। விசுவாசம் இருந்து அமைதியை காத்துக்கொள்ளலாம். विश्वास है तो शांत रखो, நான் வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. मुंह खोलने की जरूरत नहीं। கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். यहोवा मेरे लिए लड़ेगा, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். यहोवा मेरे लिए लड़ेगा। எந்த விதத்துல யுத்தம் செய்வார் நமக்கு தெரியாது. किस प्रकार लड़ेगा मुझे नहीं पता, எதிரியாய் வருகிற சத்துருக்களுக்கு தெரியாது எந்த விதத்துல கிரியை செய்வார் என்று. शत्रु भी नहीं जान पाएंगे कि यहोवा किस प्रकार लड़ेगा। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்வருடைய வாழ்க்கையில प्रभु के बच्चों के विरुद्ध क्रिया करने वाले கர்த்தர் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி யுத்தம் செய்வார் என்பது யாருக்கு தெரியாது. यहोवा किस प्रकार का हथियार इस्तेमाल करेगा कोई ही नहीं जान पाएंगे। ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவதற்காக लेकिन इससे अपने लोगों को जय दिलाने के लिए கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். यहोवा स्वयं लड़ेगा। நீங்கள் சும்மா இருப்பீர்கள், आप चुपचाप रहो, நீங்கள் அமர்ந்திருங்கள். आप बाट जो हो, கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் आप जान पाओगे कि यहोवा ही परमेश्वर है। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். प्रभु आपके जीवन में क्रिया कर உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தையும் आपके जीवन में जय, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களுடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியும் கட்டளையிடுவார். आपके विरुद्ध उठने वाले शत्रुओं के जीवन में हार दिखाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में पढ़ते हैं, நியாயாதிபதிகளின் புத்தகம் न्यायों के पुस्तक அந்த 5வது அதிகாரம் 5वां अध्याय 20வது वசனத்தை வாசிப்பீர்களானால் 20वां वचन को हम पढ़े।
நியாயாதிபதி தெபொராள் பாட்டு பாடுகிறாள். देबोरा न्यायाधीश इस प्रकार गीत गाती है. அது தெபொராள் ஒரு தீர்க்கதரிசி. देबोरा एक भविष्यद्वक्ता थी. அவள் ஒரு நியாய விசாரிக்கிறவள். वो एक न्याय चुकाती थी. இந்த தெபொராள் பாட்டு பாடுகிறாள். वो गीत गाती है. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. आकाश की ओर से भी लड़ाई हुई. நட்சத்திரங்கள் தங்கள் அயனத்தில் இருந்து போராடின. तारों ने अपने मंडल से सिसरा से लड़ाई की. அது யுத்தம் செய்தது. उन्होंने युद्ध किया है. இந்த யுத்தத்துல ஜெயம் பெற்ற பிறகு தெபொராள் பாடுகிற ஒரு பாட்டு. युद्ध में जय पाने के बाद देबोरा ये गीत गाती है. தெபொராள் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். देबोरा एक झाड़ के वृक्ष के नीचे थी. தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் குடியிருந்த ஜனங்கள் அவளிடத்தில் நியாயத்துக்காக வருவார்கள். उन दिनों में जो भी न्याय चुकाना था सब देबोरा के पास आते थे. அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो एक भविष्यद्वक्ता थी. எத்தனையோ நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். कितने ही न्याय लोग उससे न्याय पूछने आते थे. அதிலே ஒரு பெண் தெபொராள். उसमें एक न्यायाधीश थी देबोरा. இந்த தெபொராள் பாராக் என்கிற ராஜாவை பார்த்து சொல்லுகிறாள், देबोरा ने बाराक राजा से कहा, நீர் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகு. तुम युद्ध के लिए चले जाओ. கர்த்தர் சிசராவை உம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார். परमेश्वर सिसरा को तेरे हाथ में देगा. சிசரா என்றால் யாரு? सिसरा कौन थे? கானானின் ராஜாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தவர். कनान राजा के वो सहकर्मी थे. அந்த கானானின் ராஜாவாகிய யாபீருக்கு சேனாதிபதியாக இருந்தவர் இந்த சிசரா. सिसेरा जो है कनान राजा के याबीर के सहकर्मी थे. இந்த கானானியர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். कनानियर प्रभु घृणा करते थे. இந்த கர்த்தருக்கு அருவருப்பான மக்கள் प्रभु जिनसे घृणा करते थे இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். इस्राएली लोगों के विरुद्ध आ रहे हैं. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். लेकिन परमेश्वर अपने लोगों को भी लज्जित नहीं होने देता. கர்த்தர் பார்க்கிறார். प्रभु ने देखा நான் அருவருக்கிற ஜனம் मैं जिससे घृणा करता இந்த கானானின் சேனாபதி एक कनान की सेनापति இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார். ये मेरे लोगों के विरुद्ध आ रहा है. ஆனால் ஜனங்களை நாம் வெட்கப்படுத்த கூடாது. ये मेरे लोगों को लज्जित नहीं करना है. அவள் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், उसने भविष्यवाणी की நீ புறப்பட்டு போகு. तू निकल जा. இந்த யாபீனுடைய சேனாதிபதியாகிய இந்த சிசராவை और ये से सिसरा को கர்த்தர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிற நாள் இது. यहोवा तेरे हाथ में देने का समय है. நீ புறப்பட்டு போ. तू यहाँ से निकल जा. தெபொராள் சொல்லுகிறார். देबोरा ने कहा. ஆனா பாராக் சொல்லுகிறார், बाराक ने कहा நீ ஏன் கூட வந்தா நான் போறேன். यदि तू मेरे संग चलेगी तो मैं जाऊंगा. இன்னைக்கு சில பிள்ளைகளை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்புறோம். अगर किसी बच्चे को हम कहीं भेजे நீ இந்த இடத்துக்கு போயிட்டு வா, जा इधर जाके आ. நீங்க வந்தா தான் நான் போவேன். आप आएंगे तो मैं जाऊंगी. நீ போ, तू जा போயிட்டு வா. जाके आ. நீங்க வந்தா நான் போறேன். आप आएंगे तो मैं जाऊंगी. சிசன பாராக் அப்படிதான் சொன்ன, बाराक ने भी यही कहा. நீ வந்தா நான் போறேன். यदि तू आए आप आएंगे मैं जाऊंगा. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे நாம் கர்த்தருடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்பட வேண்டும் என்று சித்தம் இருக்குமே ஆனால் यदि प्रभु का नाम महिमा होना मेरे जरिए होना है तो அது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் நடக்கும். प्रभु की जब हम बात मानेंगे तभी होएगा. அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए प्रभु ने कहा உனக்குள்ள கிரீடத்தை तेरा तेरा जो मुकुट है அல்லது உனக்குள்ளதை तेरा जो है வேறொருவன் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு उसे कोई और न ले जाए. உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை तुझे दिया गया मुकुट को நீ பற்றி கொண்டிரு. उसे संभाले रख. நீ பற்றி கொண்டிரு. उसे संभाले रख. தேவனுடைய பிள்ளைகள் பாராக்கை பார்த்து தெபொராள் சொல்லுகிறார், நீ போகு. बाराक को देखकर देबोरा कहती है तू चले जा. நீ வந்தா நான் போறேன். आप आओगे तो मैं जाऊंगा. தெபொராள் சொன்னா, देबोरा ने कहा சரி நான் உன் கூட வர்றேன். चलो मैं तेरे साथ आती हूँ. ஆனால் யுத்தத்திலே ஒரு ஜெயம் உண்டாகும் போது लेकिन जब युद्ध में कोई जय होगा அந்த ஜெயம் என்பது உம்மால் கிடைக்கிறது அல்ல. वो जय तेरी ओर से नहीं होगा. உம்மால் உண்டாகுது. तेरे से नहीं. ஒரு ஸ்திரீக்கு போகும் அந்த கணம். लेकिन वो एक महिमा स्त्री के लिए चला அந்த जाएगा. யுத்தத்தில் ஒரு வெற்றி உண்டாகும் போது जब उस युद्ध में कोई जय मिलेगा அந்த யுத்தத்தில் கிடைக்கிற ஜெயம் ஒரு ஸ்திரீயை போய் சேரு. वो जय एक स्त्री को पहुंचाया जाएगा. பாராக்கை கொண்டு ஜெயிக்க வேண்டியவர் बाराक के द्वारा जय दिलाने वाला பாராக்கு சொல்லுகிறார், நீ என் கூட வந்தா நான் போறேன். लेकिन बाराक ने कहा आप आओ तो मैं जाऊंगा. ஆனா அந்த மகிமை அவருக்கு கிடைக்கல, लेकिन वो महिमा बाराक को नहीं मिला. ஒரு ஸ்திரீக்கு போய் சேர்ந்தது. एक स्त्री को जाके मिला. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात को समझ लीजिए. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்போது परमेश्वर आपसे बात करता है அப்படி அல்ல இப்படி என்று நாம் யோசிக்க கூடாது. ऐसा नहीं वैसा करके मत सोचो. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, एलिया बड़ा भविष्यद्वक्ता था. ஆனா சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறார். उदास होके काटे झाड़ के नीचे सोया हुआ था. கர்த்தர் அவரை கொண்டு தேவ சித்தம் எதுவோ நமக்கு தெரியாது. उसके जरिए प्रभु का इच्छा क्या है नहीं जानते. இந்த எலியா சோர்ந்து போகிறார். एलिया उदास हो गया. எலியா கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், एलिया ने प्रभु को देखकर कहा போதும் கர்த்தாவே,
काफी है என் ஆத்துமாவை நீ எடுத்துக்கொள்ளு. मेरे प्राण को उठा ले இந்த ஒரு ஜெபத்தை எலியா ये ஏறெடுக்கிறார். प्रार्थना ने एलिया ने किया தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. प्रभु के बच्चे तुम्हारे जुबान से ये शब्द ना निकले கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखता है எலியாவை கொண்டு இன்னும் எவ்வளவு அற்புதங்கள் செய்ய வேண்டுமோ நமக்கு தெரியாது. इस एलिया के जरिए कितना अद्भुत काम करना है पता नहीं எலியாவுக்கு தெரியாது. एलिया भी नहीं जानता எலியா சொன்ன இந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருந்தது. लेकिन एलिया ने जो ये शब्द का ये प्रभु घृणा करते हैं கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा உன் ஸ்தானத்திலே எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. तेरे स्थान में एलिशा को तो अभिषेक कर உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. तेरे स्थान में एलिशा को अभिषेक कर இந்த எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். एलिया ने एलिशा को अभिषेक किया எலியாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம் एलिया का अंदर वो अभिषेक எலிசாவுக்குள்ளே இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுக்கிறார். एलिशा के अंदर दो गुना मिला உனக்குள்ளதை மற்றொருவன் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நீ உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. जब जो तेरे अंदर है उसे कोई और छीन न ले उसे तो संभाल रख போதும் என்று சொல்லாதீங்க. बस मत बोल என்னை எடுத்துக்கொள்ளு. मुझे उठा ले தேவனுடைய பிள்ளைகள் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் தடைபட்டு போகு. आपके जरिए करने वाला काम रोका जाएगा இந்த பாரூக் அப்படிதான் சொல்லுகிறார். ये बाराक ने भी यही कहा நான் போகிறேன் நீ என் கூட வா. आप आएंगे तो मैं जाऊंगा லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், लोत को देखकर कहा நீ தப்பி போகும்படியாய் तू बचकर निकलने के लिए நீ தப்பிக்கொள்ள வேண்டுமானால் यदि तू बचना है இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. इस पृथ्वी की कहीं पर मत खड़े நீ रहे பிழைக்கும்படி நீ மலைக்கு ஓடி போ. बचने के लिए उस पर्वत की ओर चढ़ जा கர்த்தர் சொன்னார். प्रभु ने कहा ஆனா ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறார், वो उल्टा जवाब दिया ஆண்டவரே அப்படி அல்ல, ऐसा नहीं प्रभु என்னால் அந்த மலைக்கு ஏற முடியாது. मैं उस पहाड़ पर नहीं चढ़ पाऊंगा அப்படினால பக்கத்தில் இருக்கிற இந்த சோவாருக்கு நான் போகிறேன். इसलिए बाजू का इस गांव शोहार पे मैं चले जाता हूँ கர்த்தருக்கு பதில் சொல்லுகிறார், उल्टा जवाब दिया प्रभु को அப்படி அல்ல ஆண்டவரே. ऐसा नहीं प्रभु தேவனுடைய பிள்ளைகள் லோத்தின் சந்ததி கெட்டு போனது. और लूत का वंश बिगड़ गया ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் கர்த்தருக்கு பதில் சொல்லுகிறவர்களாய் எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருக்க கூடாது. प्रभु के बच्चे प्रभु को उल्टा जवाब देकर उनसे बातें मत करो ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறவர்களாய் எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருக்க கூடாது. प्रभु के विरुद्ध बातें मत करो கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள். प्रभु जो कहता है वैसे ही करो ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் प्रेरितों के दिनों में பவுல் ஊழி செய்து கொண்ட நாட்களில் पौलुस जो सेवकाई करते थे இருந்த விசுவாச மக்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், जो भी विश्वासी परिवार थे उनको देखकर कहता है நீங்கள் முதலாவது உங்களை கர்த்தருக்கும் तुम सर्वप्रथम प्रभु के लिए இரண்டாவது உங்களை எங்களுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். फिर दूसरा तुम हमारे लिए सौंपे गए கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த விசுவாசி, प्रभु के लिए सौंपे गए विश्वासी கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுத்த விசுவாசி, प्रभु के सेवकों के लिए सौंपे गए विश्वासी இப்படிப்பட்டவர்களை நடத்துவது ஊழியர்களுக்கு ஈஸியான ஒரு காரியம். ऐसे लोगों को चलाने के लिए बहुत आसान होता है கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், जो लोग प्रभु के लिए नहीं सौंपते हैं கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்கள், जो अपने जीवन प्रभु के लिए नहीं सौंपते हैं ஊழியர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டார்கள். वो लोग सेवकों के बात नहीं मानेंगे கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்கள் தான் जो बच्चे प्रभु के बातों को नहीं मानते கர்த்தருடைய வார்த்தைக்கு இவர்கள் எதிர்த்து பதில் சொல்லுகிறார்கள். वही लोग प्रभु के बातों को उल्टा बात करते हैं அப்படியல்ல ஆண்டவரே, ऐसा नहीं இப்படி ऐसा நான் பலவீனம் உள்ளவள், मैं निर्बल हूँ என்னால் அந்த மலைக்கு ஏற முடியாது, मैं उस पहाड़ नहीं चढ़ पाऊंगी நான் இப்படி செய்கிறேன். मैं ऐसा करती हूँ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசக்கூடாது. प्रभु के बच्चे प्रभु के विरुद्ध मत बोलो விசுவாசிகள் ஆரம்ப நாட்கள் ரெண்டு பேராய் ஊழியத்து கடந்து போனார்கள். शुरुआत में विश्वासी लोग दो जन करके सुसमाचार के लिए जाते थे ஆனா இன்றைக்கு அப்படி யாருமே போகிறது இல்ல. अभी कोई जाता ही नहीं தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக முன்னெடுத்து கால் வைக்கும் போது जब प्रभु के लिए हम एक कदम बढ़ाते हैं கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். तब जाके प्रभु और बल देता है கர்த்தர் பார்க்கிறார், प्रभु देखता है நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யும் போது கர்த்தர் பலப்படுத்துவார். जब जो करना है तुम्हें वो करेंगे तो ही बल देगा சும்மா வீட்ல கிடக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. जो घर पे बैठा रहेगा उसको बल क्यों देना है எவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அவசியம். जो मेहनत करेगा उसको ही ताकत की जरूरत கர்த்தர் है பாப்பா, प्रभु देखेगा இவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன பலன் வேணும்? इसका घर का काम करने के लिए मैं क्यों ताकत दूं இருக்கிற பலன் போது. जो ताकत है काफी है சூம்பன கையை உடைய ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்திருந்தார். जिसका हाथ छोटा था वो प्रभु के भवन में बैठा था தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்திருந்தார். प्रभु के भवन में बैठा था என் கையை சூம்பன கை, मेरा हाथ छोटा है என் கையை நீட்ட முடியாது, मैं अपने हाथ को बढ़ा नहीं என் கையை पाऊंगा நீட்ட முடியாது. मैं हाथ को नहीं बढ़ा உடக்கி सकता வைத்துக்கிட்டு இருந்தான். ऐसे ही वो बंद करके रखा था அவன் உடக்கி வைக்க வரைக்கும் கை சூம்பன கையா தான் जब இருந்து
तक वो बंद करके रखा था, उसका हाथ छोटा ही था। இயேசு ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனார். एक दिन यीशु उस भवन में आए, அந்த சூம்புன கையை உடைய மனுஷனை பார்த்து சொன்னா, उस हाथ छोटे वाले इंसान को देखकर कहा, உன் கையை நீ நீட்டு, तेरे हाथ को बढ़ा, கையை நீட்டு. हाथ को बढ़ा। தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, என் கை அப்படிதான் சூம்புன கைதான், नहीं, मेरा हाथ छोटा है, என் கையை நீட்ட முடியாது, मैं अपने हाथ बढ़ा नहीं पाऊंगा। அப்படி அவன் சொல்லி கொண்டிருந்திருப்பானா, अगर ऐसे ही बोलते बैठा होता, அந்த கையை ஒரு நாள் சுகம் பெற்று இருக்காது. कभी वो उसके जीवन में चंगाई नहीं पाया होगा। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது तुरंत उसने जैसे ही प्रभु के वचन सुना, அவன் உடனே தன் கையை நீட்டுகிறார். अपने हाथों को बढ़ाया। கர்த்தருடைய கையை மறுகையை போல சுகமாக்கினார். परमेश्वर ने उसके हाथ को दूसरा हाथ जैसा बना दिया। தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, நம்முடைய சரீர பலனை கர்த்தருக்காக செலவழிப்போமேயானால், जब हमारे शरीर के ताकत को प्रभु के लिए हम खर्चा நம்முடைய करते हैं, சரீரத்திலே கர்த்தர் புது பலனை தருவார். तभी प्रभु एक नया बल देता है। எந்த விதத்திலே கர்த்தருக்காக நீ செயல்படுகிறோமோ, कितना मेहनत करते हैं, பணத்தை கர்த்தருக்காக அள்ளி கொடுப்பவர்கள், जो पैसा देते हैं, சிலவங்க அப்படியே கஞ்ச பிசினாரிய மாதிரி கையை முடக்கிட்டு இருப்பாங்க. कोई लोग ऐसे कंजूस की तरह हाथ छोटा कर சில देते हैं, தாராளமாய் கையை திறப்பார்கள். कोई लोग दिल पूर्वक देते हैं। சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பார், जो तोड़ा बोने वाला तोड़ा काटेगा, பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பார். ज्यादा बोने वाला ज्यादा काटेगा। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு, जो दिल पूर्वक देता है वो हर्षित रहेगा। எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படு. जो पानी बोएगा उसके लिए पानी दिया जाएगा। கர்த்தர் பார்க்கிறார், प्रभु देखता है, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவனுக்கு கிடைக்கும். अपने अपने हाथ की क्रियाओं के अनुसार प्रतिफल मिलने वाला है। இந்த பாராக் ராஜா ये बाराक राजा கூட்டிட்டு போனா, लेके गया, தொபராலை கூட்டிட்டு போனா, देबोरा को भी साथ लेके गया। யுத்தம் வருகிறது, युद्ध आया, எனக்கு 10,000 சேனைகள் இருக்கிறது, 10,000 सेनापति को ले गया। சிசராவுக்கு 900 சேனைகள் இருக்கிறது. सिसरा के पास 1000 सेना थे। சிசரா தன் சேனைகளை அழைத்து கொண்டு வரும்போது, सिसरा ने जब अपने सेनाओं को ले आया, அந்த பாராக்கு அங்கிருந்து தன் சேனைகளை அழைத்து கொண்டு और வருகிறார். वहां से बाराक भी अपने सेनाओं को ले आया। கர்த்தரோடு கூட இருக்கிறார். परमेश्वर इनके साथ थे, யுத்தத்திலே சிசரா கால்நடையாய் ஓடி போகிறார். और युद्ध में सिसरा पाव पाव करके भाग गया। அவனோடு கூட வந்த அத்தனை பேரும் கலங்கடிக்கப்பட்டார்கள். उसके साथ जो भी आते सबको मार डाला गया। சிசரா தன் ரதத்தை விட்டு இறங்கி सिसरा अपने रथ से उतरकर கால்நடையாய் ஓடி போகிறார். अपने पाव तले भाग गया। தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கானானின் ராஜாவுக்கு कनान का राजा ஏபேரின் குடும்பத்துக்கு இடையில ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. एबेर के परिवार के बीच में एक बड़ा मेल मिलाप था। இந்த சிசரா ஒரு கானானின் ராஜா சேனாதிபதி. ये सिसरा कनान राजा के सेनापति थे। இந்த கானானியரோடு இந்த ஏபேருக்கு சமாதானம் உண்டாயிருந்தது என்பதை கேள்விப்பட்ட சிசரா केनेनी राजाओं के साथ एक मेल मिलाप था, सुना हुआ सिसरा தைரியமாய் அந்த யாகேலின் வீட்டுக்குள் நுழைந்தார். तुरंत वो दौड़ के जाके याहेल के घर पे भेज देता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். आज कई लोग ऐसे ही है, அவர் நினைக்கிறார்கள், सोचते हैं நம்ம ஆளுதான், हमारा ही लोग है, நம்ம கானானியர் தான், हम केनी लोग है, நம்ம ஆளு, हमारा लोग है। தைரியமாய் உள்ள நுழைவாங்க. अच्छा हिम्मत से अंदर घुसेंगे। அந்த யாகேல் என்கிற ஸ்திரீ, ये याहेल स्त्री, அவர் தண்ணி கேட்டா, उसने पानी पूछा, இவர் தண்ணி எடுக்க கொடுக்கல, उसने पानी नहीं दिया, பால் துருத்தி திறந்து उसने दूध का कुप्पी खोलकर தண்ணீரை கேட்ட இந்த சிசராவுக்கு पानी मांगा हुआ इस सिसरा को அவள் பாலை குடிக்க கொடுத்தாள். उसने दूध पिलाया। சிசரா அந்த சௌரியை பார்த்து சொல்லுகிறார், सिसरा ने उस बहन को देखकर कहा, நான் இங்கே படுத்து நித்திரை செய்கிறேன், मैं यहाँ पर सो लेट कर आराम நீ कर रहा हूँ, வாசல் நின்னு तू डेरे के द्वार पर खड़े रहे। யாராவது இந்த பக்கமாய் வந்து कोई इधर से आएगा तो உன் வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டால், यदि तुझसे कोई पूछे कि यहाँ कोई पुरुष है, யாரும் இல்லை என்று சொல்லி அனுப்பிட்டு तब कहना कोई भी नहीं है। அவன் நினைச்சான், उसने सोचा, கானானின் ராஜாவோடு இவர்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி நினைத்தார். उसने सोचा कि ये केनी राजा के साथ इनका समाधान शांति मेल मिलाप है। எவர்கள் இவன் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்தாரோ इसने जिसको सोचा कि ये हमारे साथ है, அவர்கள் மூலமாகவே மடிந்து போனார். उसी के जरिए मारा गया। அவன் அசந்து தூங்கி கொண்டிருக்கும் जब போது वो गहराई में सोया था, அந்த யாகேல் என்கிற ஸ்திரீ ये याहेल स्त्री, தன் கையிலே ஒரு கூடாராணியை எடுத்துக்கொண்டு उसने एक कूटी ली இந்த சிசராவின் தலையிலே அடித்து और उसके माथे में मारकर அவர் தலையில அடித்த ஆணியின்
தலையிலிருந்து ஊடுருவி பாய்ந்து நிலத்துல போய் குத்துறது. और इस ऐसा कीला टुकवाया कि उसके माथे में लगा हुआ कीला पीछे गया। ஆயாசமாய் தூங்கின சிசரா மரித்து போனான் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे लिखा गया कि गहरी नींद में सो रहा सिसरा वहीं मर गया। சிசரா மரித்து போனா. सिसरा मर गया। கானானின் ராஜா பலத்தவர்கள். अभी केनी राजा बहुत ताकतवर था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் துணை நின்றார். इस्राएली लोगों के लिए परमेश्वर साथ खड़े रहे। கர்த்தர் சிசராவோடு எதிர்த்து இருக்கிறார். परमेश्वर सिसरा के विरुद्ध खड़े रहे। அவர் யுத்தம் பண்ணினா. युद्ध किया। அங்க யுத்தம் பண்ணும்போது युद्ध करते समय தெபொராள் சொல்லுகிறார். देबोरा ने कहा கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் செய்தார். परमेश्वर ने आकाश से युद्ध किया। நட்சத்திரங்கள் தங்கள் அயனத்திலிருந்து யுத்தம் செய்தது. तारों ने अपने अपने मंडल से युद्ध किए हैं। எதிரியான சிசரா மரித்து போனார். विरोधी सिसरा मर गया। தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். प्रभु के बच्चे को ले प्रभु ने जय दिलाया। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாய் இருப்பீர்களானால், उद्धार पाए हुए विश्वासी हो, தேவ அன்புள்ள விசுவாசிகளாய் இருப்பீர்களானால், प्रभु के प्रेम से भरे हुए विश्वासी हो, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற விசுவாசிகளாய் இருப்பீர்களானால், यदि प्रभु को प्रथम स्थान देने वाले विश्वासी हो, சூழ்நிலையை கண்டு கவலைப்படாதீர்கள். आपके परेशानियों को मत देखो। உங்களுக்கு எதிராய் வருகிற எந்த ஒரு காரியத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். आपके विरुद्ध उठने वाले कोई भी परेशानी को मत देखो। உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த எதிர்ப்பை நினைத்து பயப்படாதீர்கள். विरोध उठने वाले कोई भी ताकत को मत देखो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். यहोवा आपके लिए लड़ेगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். यहोवा आपके लिए लड़ेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம் தருவார். यहोवा आपको जय दिलाएगा। உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எத்தனை சத்துருடைய வல்லமையாய் இருந்தாலும், आपके विरोध कितना ही बड़ा शत्रु का क्रिया हो, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு வாழ்க்கையில் வருகிற தடைகள் எத்தனையாய் இருந்தாலும், आपके जीवन में तुम आगे नहीं बढ़ पा रहे, उतना रुकावटें भी क्यों ना हो, சும்மா இருங்க. शांत रहो, சும்மா இருங்க. चुप रहो, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. प्रभु के सामने इंतजार करो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். तब जाके प्रभु युद्ध करने वाला है। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் प्रभु செய்வார். आपके लिए लड़ेगा। தேவன் எப்படி யுத்தம் செய்வார் என்பது உங்களுக்கும் தெரியாது, சத்துருக்களுக்கும் தெரியாது. प्रभु कैसा लड़ने वाला है आप भी नहीं जानोगे, आपके शत्रु भी नहीं जानेंगे, கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் செய்கிறார். क्योंकि परमेश्वर आकाश से लड़ने वाला है। அங்கே நட்சத்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது. वहाँ तारे अपने आप के मंडल में लड़ रहे हैं। தெபொராள் சந்தோஷமாய் பாடுகிறார். देबोरा गीत गाती है। கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் செய்தார். परमेश्वर आकाश की ओर से लड़ाई हुई। நட்சத்திரங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து யுத்தம் பண்ணின. तारे अपने अपने मंडल से लड़ाई कर रहे हैं। கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஜெயத்தை और கட்டளையிட்டார். लोगों को परमेश्वर ने जय दिलाया। தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் கர்த்தருடைய கிரியைகளை காணவில்லை. प्रभु के बच्चे अपने आंखें प्रभु की क्रियाओं को நீங்கள் देखेगा। கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்களானால், यदि तुम प्रभु के सामने इंतजार करोगे, நீங்கள் சும்மா இருப்பீர்களானால், यदि तुम चुपचाप रहोगे, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள். तब परमेश्वर आपके लिए जो लड़ेगा वो क्रियाओं को आप देखेंगे। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நான் பார்வோனாலும் பார்வோனுடைய சேனைகளினாலும் மகிமைப்படுவேன். मैं फिरौन के जरिए उसके सैनिकों के जरिए महिमा होगा। உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற யுத்த வீரர்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். आपके विरुद्ध उठने वाले युद्ध वीरों के द्वारा मैं महिमा होगा। கவலைப்படாதீங்க. चिंता मत करो, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். सिर्फ प्रभु के सामने इंतजार करना है। ஆண்டுடைய கரத்தில் விழுவதை கற்றுக்கொள்ளுங்கள். प्रभु के सामने हमें झुकना है। தேவையில்லாம மாம்சத்துல பிரயாசப்படாதீங்க. शारीरिक तौर से तैयार मत हो, கர்த்தர் கிரியை செய்வார். प्रभु करेगा। நீங்கள் சும்மா இருங்க. आप लोग को शांत रहना है। தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. प्रभु के सामने इंतजार करो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए युद्ध करेगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए लड़ेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं என்னாமத்தின் புஸ்தகம் गिनती के पुस्तक அவருடைய 16வது அதிகாரம் 16वां अध्याय 31 32 வசனங்களை வாசிங்க. 30-32 वचन पढ़ेंगे। அவன் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயைத் திறந்தது. அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் ஓராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் விழுங்கிவிட்டது. அங்க நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். यहाँ पर हम पढ़ते हैं மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே मूसा जैसे ये सारे बात कह चुका था, அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. और जिस पृथ्वी पर खड़े थे वो मुंह खोल दिया। அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. और पृथ्वी ने अपना मुंह खोल दिया। பூமி தன் வாயை திறந்து भूमि अपना मुंह खोलकर அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கேராகுக்குரிய எல்லா மனிதரையும்
அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களை விழுங்கி போட்டது. उनका घर द्वार और सामान कोरा के सब मनुष्य को उसने निगल लिया. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் जब आप 14वां अध्याय की ओर देखेंगे அங்கே நடந்த சம்பவங்கள் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ क्या प्रॉब्लम था सब लिखा गया है. அந்த 14வது அதிகாரத்திலே 14वां अध्याय में கோராகின் புத்திரர் कोरा के पुत्र மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். मूसा और आरोन के विरुद्ध खड़े रहे. இந்த கோராகின் புத்திரர் कोरा के पुत्र அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். उन्होंने मूसा और आरोन का विरोध किया. வேத்திரம் வாசிக்கும் पवित्र शास्त्र में लिखा है இவர்கள் எல்லாரும் சபையாருக்கு முன்பாக எழுந்து நின்று कलीसिया के बीच में ये लोग खड़े रहकर சபையார் எல்லாரையும் நோக்கி सब कलीसिया के लोगों को देखकर அவர்கள் இருதயத்தை பிரித்தெடுக்க பார்க்கிறார், மீன்ஸ் வழிவிலக பண்ணுகிறார்கள். और लोगों का हृदय को भटकाना चाहा. இந்த கோராகின் புத்திரர் कोरा के पुत्र அவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். वो लेवी गोत्र के हैं. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். हमें अच्छे से जानना है. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். याकूब के 12 बेटे थे. அதிலே ஒரு குமாரன் லேவி. उसमें से एक बेटे का नाम था लेवी. இந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுத்தார். इस लेवी गोत्र को प्रभु ने अपने लिए चुन लिया था. இந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுத்தார். लेवी गोत्र को प्रभु ने चुन लिया था. அந்த லேவி கோத்திரத்தில் இருந்து इस लेवी गोत्र में से மோசேயையும் ஆரோனையும் கர்த்தர் பிரித்தெடுத்தார். मूसा और आरोन को परमेश्वर ने अलग किया. அவர்களை ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் பிரித்தெடுத்தார். उनके याजक की सेवा के लिए उन्हें अलग किया. லேவியர்கள் கர்த்தருடையவர்கள், लेवी लोग तो प्रभु के हैं. அவர்களும் கர்த்தருடையவர்களாய் இதை கர்த்தர் பிரிக்கிறார். उनको भी प्रभु के लिए ही अलग किया. வேதத்தில் வாசிக்கிற கர்த்தர் சொல்கிறார், லேவியர்கள் என்னுடையவர்கள். ये लेवी मेरे हैं. அதே சமயத்தில் லேவியர்களுக்கு மத்தியிலிருந்து கர்த்தர் ஆசாரிய கூட்டமாய் மோசேயையும் ஆரோனை பிரித்தெடுக்கிறார். उसी झुंड में से परमेश्वर मूसा और आरोन को याजक की सेवा के लिए अलग किया. கோராகின் புத்திரர் பார்க்கறாங்க. कोरा पुत्र देख रहे हैं. மோசேயும் ஆரோனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல். मूसा और आरोन को देखते समय उनके अंदर एक जलजला है. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். और विरोध चिल्लाने लगे. ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், हम सारे लोग पवित्र हैं. நீங்கள் துணிந்திருக்கிறீர்கள், तुम हमारे विरुद्ध खड़े हो. நீங்கள் உங்களை நீங்களே மெச்சிக் கொள்கிறீர்கள். तुम अपने आप को बड़ा समझते हो. வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं கோராகின் புத்திரர் அப்படி சொல்லுகிறார்கள். कोरा को पुत्र यहाँ पर कह रहे हैं மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பி मोसे और आरोन के विरुद्ध उठकर நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், तुम बहुत हुए हैं. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். तुम बहुत कर रहे हो. ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், सारे मंडली पवित्र है. நாங்களும் கர்த்தரிடத்தில் சேர்வதற்கு உரிமை உள்ளவர்கள். हम भी प्रभु के सामने जाने के लिए योग्य है. மோசே சொல்லி பார்க்கிறார், मूसा ने कहा நீங்கள் மோசேயோடு ஆரோனோடு போராடுவதற்கு இந்த ஆரோன் எம்மாத்திரம். तुम इस आरोन के विरुद्ध लड़ने के लिए आरोन नहीं है. ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியர். क्योंकि आरोन एक याजक है. கர்த்தர் பிரித்தெடுத்தார். परमेश्वर ने इसे अलग किया है. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்காக கர்த்தர் ஆரோனை பிரித்தெடுக்கிறார். या स्तंभों में काम करने के लिए परमेश्वर ने आरोन को अलग किया है. ஆரோனுடைய குமாரர்களை கர்த்தர் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறார். आरोन के बेटों को प्रभु ने प्रतिष्ठा किया है. அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்த கோராகுக்கு அவ்வளவு ஒரு எரிச்சல். ये लेवी गोत्र में रहा हुआ इस कोरों को इतना जलन. ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், लोग सब पवित्र है. ஆரோனும் நீரும் தான் ஜனங்களை மிஞ்சி போகிறீர்கள். तुम आरोन और मूसा के विरुद्ध जा रहे हो. மோசே சொன்னா, मूसा ने कहा இவன் கோராகு சும்மா போகல, कोरो ऐसे नहीं गया. தன்னோடு 250 பேரை சேர்த்துட்டு போறான். उसने अपने साथ 250 लोगों को भी ले गया. மோசே சொன்னா, मूसा ने कहा தேவனிடத்தில் சேர தக்க பரிசுத்தவான் யார் என்பதை கர்த்தர் நாளைக்கு விளங்க பண்ணுவார். परमेश्वर कल के दिन बताएगा कि परमेश्वर के सामने कौन खड़ा रह सकता है. உன்னோடு சேர்ந்த 250 பேரும் तेरे साथ जो ये झुंड खड़े हैं, ஒரு தூப கலசத்திலே தூபங்களை போட்டு கொண்டு வாருங்கள். जा तुम एक धूप लेके आओ. நாளை தினத்திலே ஆரோன் தூப கலசத்திலே தூப வர்க்கத்தை போட்டு கொண்டு कल வருவார். के दिन आरोन भी धूप दान लेकर आएगा. கர்த்தரிடத்தில் சேரத்தக்கவன் யார் என்பதை கர்த்தர் நாளை தினத்திலே விளங்க कल பண்ணுவார். के दिन बताएगा कि परमेश्वर यहोवा के सामने कौन जाएगा. எவ்வளவு சொல்லியும் இந்த கோராகின் புத்திரர் கேட்கல. इतना बोलने पर भी कोरा के पुत्र माने नहीं. தேவனுடைய பிள்ளைகள் தூப கலசத்திலே தூப வர்க்கத்தை போட்டு கொண்டு வருகிறார்கள். उन्होंने अपना अपना धूप दान लेकर आया. துணிவு, बहुत ही हिम्मत, ஒரு பெரிய துணிவு. एक बड़ा हिम्मत. இவர்கள் தான் தேவ சமூகத்தில் சேர முடியுமா? क्या यही जा सकता है क्या अंदर? இவங்களுக்கு தான் ஆண்டவருக்கு நெருங்க முடியுமா? क्या यही प्रभु के सामने जा सकता है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने उन्हें चुन कर रखा है. அவங்க பார்க்கறாங்க, अभी देखा
ரொம்ப தான் மிஞ்சி போறாங்க. कुछ ज्यादा ही आगे जा रहे हैं। நாங்களாம் பரிசுத்தமானவர்கள் இல்லையா? क्या हम पवित्र नहीं है? ஜனங்கள் எல்லாரும் நாங்க பரிசுத்தவான்கள் क्या தான். हम सारे मंडली पवित्र है? இவங்க மிஞ்சி போறாங்க. अभी ये कुछ बहुत आगे जा रहे हैं। துணிந்து நிக்கறான். ऐसे उनका विरोध खड़ा रहा। தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு நாள் எதிர்த்து நிற்க கூடாது. प्रभु के बच्चे प्रभु के द्वारा अभिषेक पाए हुए लोगों के विरुद्ध कभी खड़े मत हो। அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். क्योंकि सेवक लोग आपके प्राणों का उत्तरदायित्व है। ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், एक परिवार यदि आशीष पाना है, ஒரு குடும்பத்தில் இருக்க பிரச்சனை மாற வேண்டுமானால், एक परिवार का समस्या दूर होना है, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் திறப்பில் நிற்க கூடியவர்கள். वो खुले द्वार पर खड़े रहते हैं। அவர்கள் இருந்தாலும் எழுந்தாலும் उठने पर भी बैठने पर भी எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கிறதோ एक एक परिवार में जो समस्या है அது இருதயத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். उनके हृदय में दिमाग में वही चलता है। ஆரோன் ஒரு மார்க்கவசத்தை போட்டிருந்தார். आरोन ने एक वस्त्र पहना हुआ था। அந்த மார்க்கவசத்திலே उस वस्त्र में 12 ரத்தின கற்களை பதித்திருந்தது. 12 रत्नों का पत्थर थे। 12 கோத்திரங்களையும் தன் இருதயத்திலே மார்பிலே வைத்து சுமந்து கொண்டிருந்தான் ஆரோன். 12 गोत्र को भी अपने सीना में लेकर घूम रहा था। அந்த 12 கோத்திரத்தை தன் மார்பிலே வைத்து சுமந்தவன் ஆசாரியனாகிய ஆரோன். 12 गोत्र को भी अपने सीना से लगाकर घूम रहा हुआ याजक आरोन। கோராகின் புத்திரர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி अभी ये நிற்கிறார்கள். कोरह के पुत्र आरोन के विरुद्ध खड़े हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा है। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु ने कहा நான் நீங்கள் நகர்ந்து போங்க. तुम हट जाओ। இந்த கோராகின் புத்திரன் நிற்கிற பூமி இரண்டாக பிளக்கு. अभी जाओ, जिस भूमि पर कोरह के पुत्र खड़े हैं ये 2 भाग होने वाला है। அவர்களை பூமி விழுங்கி போடு. ये पृथ्वी इन्हें निगल लेगा। மோசே கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். मूसा ने फिर भी गिड़गिड़ाया, ஆண்டவரே, हे प्रभु, ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க एक आदमी ने जब ठोकर खाया है முழு சபையை நீர் அழிப்பீரோ? पूरा मंडली को क्यों नाश कर रहे हो? கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा எல்லாரையும் கோராயின் புத்திரனுடைய இடத்தை விட்டு விலகி போக சொல்லி सभी लोग इस कोरह पुत्र की संगति से हट जाओ। எல்லாரும் விலகி போனார்கள். सब हट गए। கர்த்தர் யுத்தம் செய்தார். यहोवा ने युद्ध किया। கர்த்தர் எப்படி யுத்தம் செய்வார் என்பது நமக்கு தெரியாது, எதிரிகளுக்கு தெரியாது. यहोवा किस प्रकार युद्ध करेगा ना ही हम जानेंगे ना ही शत्रु जानेंगे। கோராயின் புத்திரர் कोरह के पुत्र को கர்த்தர் சொல்லியும் கேட்கல. प्रभु कहने पर भी नहीं सुने। அவங்க மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாசல்ல நிக்கறாங்க. वो अपने भेड़ बकरी पत्नी बच्चे सबको लेकर द्वार पर खड़े थे। கர்த்தர் பார்த்தார். प्रभु ने देखा எவ்வளவு துணிச்சல், कितना इनका ढीठ है, எவ்வளவு தைரியம். कितना ढीठ है ये। கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போதிலும் இவ்வளவு தைரியம். इतना प्रभु मैं बात कर रहा हूँ फिर भी ढीठ बन के खड़े हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நிமிஷ நேரத்துல एक ही पल में அவர்கள் நின்று கொண்டிருந்த பூமி இரண்டாக பிளந்தது. जहाँ पर वो खड़े थे वो भूमि 2 टुकड़ा हो गया। கோராயின் புத்திரர் कोरह के पुत्र, அவனுடைய மனைவி பிள்ளைகள் उनके पत्नी बच्चे, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் उनके घरदार सामान, பூமி விழுங்கி போட்டது. सारा संपत्ति भूमि निगल गया। பூமி விழுங்கி போட்டது. पृथ्वी ने निगल लिया। முற்றிலுமாய் அழிக்கப்பட்டார். पूरी तरह से नाश हो गया था। முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்பட்டார். पूरी तरह से नाश हो गया था। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் प्रभु के द्वारा अभिषेक पाए हुए बुलाए गए प्रभु के लोगों के विरुद्ध ஒரு நாள் எதிர்த்து நிற்க கூடாது. कभी विरोध खड़े मत हो। ஒரு நாள் எதிர்த்து நிற்க கூடாது. कभी विरोध खड़े मत हो। நாம் அப்படி எதிர்த்து நிற்போமேயானால் जब तुम विरोध खड़े रहोगे கர்த்தருடைய பார்வையில் கோபமாய் இருக்கு. प्रभु के सामने वो क्रोध उठ जाता है। கர்த்தர் பூமியை பிளக்க பண்ணுகிறார். परमेश्वर पृथ्वी का मुंह खोल देता அந்த है। பூமி இரண்டாக பிளந்து அவளை குடும்பமாய் விழுங்கி போட்டது. वो पृथ्वी अपना मुंह खोलकर पूरा परिवार को निकाल लिया। சும்மா இருங்க, शांत रहो, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். प्रभु के सामने इंतजार करो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். प्रभु जरूर युद्ध करेगा। கர்த்தர் எப்படி செய்யறாரு நமக்கு தெரியாது. हमें नहीं पता कि प्रभु किस प्रकार करने वाला நான் है। அவருடைய சமூகத்துல தான் காத்திருக்கிறேன். मैं प्रभु के सामने इंतजार कर रही हूँ। எதிரி மறுபடியும் எனக்கு பெருகி வருகிறார். फिर भी ये शत्रु मेरे विरोध बढ़ रहा है। எதிரி மறுபடியும் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறார். ये शत्रु बहुत आयत से काम कर रहा है। எனக்கு விரோதமாய் பேசுறவர்கள் அநேகராய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். मेरे विरुद्ध बातें करने वाले लोग बढ़ रहे हैं। என்னை நிந்திக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். मेरे अपमान करने वाले लोग बढ़ रहे हैं। என்னை அற்பமாய் பேசுகிறவர்கள் பெருகி मुझे கொண்டிருக்கிறார்கள். तुच्छ समझने वाले लोग बढ़ रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீங்க. प्रभु के बच्चे चिंता मत कर। யார் எதுவும் செய்யட்டி, कोई भी कुछ भी करने दो। எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் மாம்சத்தில் யுத்தம் செய்ய பிரயாசப்படுகிறார்களோ, शारीरिक तौर से कितने ही लोग तुम्हारे विरुद्ध युद्ध करे। எத்தனை பேர் மாம்சத்தில் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய செயல்படுகிறார்களோ, शारीरिक तौर से कितने ही लोग तुम्हारे विरुद्ध युद्ध करे। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய் आपके विरुद्ध कोई
प्रभु की ओर हम देखेंगे। நல்ல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். अच्छा एक विश्वास आपके अंदर आने दो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். प्रभु आपके लिए युद्ध करेगा। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். विश्वास के साथ कबूल करो। நான் ஆராதிக்கும் தேவன், मैं आराधना करने वाला परमेश्वर, நான் வழிபடுகிற தேவன், मैं जिसकी स्तुति करता हूँ, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். वो मेरे लिए युद्ध करेगा। அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். वो मेरे लिए युद्ध करेगा। தேவனுடைய பிள்ளைகள் இங்க அமர்ந்திருங்கள். आप लोग इंतजार करो। மாம்ச பலத்திலே சத்துருக்களோடு போராட முற்படாதீர்கள். शारीरिक बल रखकर शत्रुओं से युद्ध मत करो। நீங்கள் சும்மா இருங்கள். तुम लोग चुपचाप रहो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். यहोवा आपके लिए युद्ध करेगा। கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். आपके बगल में खड़े रहकर युद्ध करेगा। தேவன் பயன்படுத்துகிற ஆயுதங்களை நீங்கள் காண முடியாது. जो भी हथियार को आप नहीं देख पाओगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, காற்றையும் காண மாட்டாய், ना ही हवा को देखोगे, மழையையும் காண ना மாட்டாய், ही वर्षा को நீ देखोगे, காற்றையும் பார்க்க तो மாட்டாய், हवा को नहीं देखोगे, மழையையும் பார்க்க மாட்டாய். वर्षा को भी नहीं देखोगे, ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பு, लेकिन तेरा सोता भरेगा। வாய்க்கால்கள் நிரம்பு. तेरा सोता भरेगा। நீ காற்றை காணவிட்டாலே, चाहे तो हवा ना देखे, நீ மழையை காணவிட்டாலே, चाहे तो वर्षा ना देखे, உன் வாய்க்கால்கள் நிரம்பு. तेरा सोता भरकर उमड़ेगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் மௌனமாய் இருப்பதை போல உனக்கு தெரியும். तू सोच रहा है कि प्रभु शांत बैठा है। கர்த்தர் அமைதியாக இருப்பதை போல உனக்கு தெரியும். तेरे विचार से प्रभु शांत बैठा है। கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன என்பது உனக்கு தெரியாது. तू नहीं जानेगा प्रभु क्या हथियार इस्तेमाल करेगा। நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பாயானால், और प्रभु के चरण में इंतजार நீ कर। சும்மா இருப்பாயானால், चुपचाप रहे। கர்த்தர் சத்துருக்களுடைய வாழ்க்கையில் கீழ்காற்றை வீச பண்ணுவார். परमेश्वर शत्रुओं के जीवन में हवा बेचने वाला है। கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்புவாரானால், परमेश्वर एक हवा बेचेगा तो சத்துருக்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போவார்கள். शत्रु का नाम निशान नहीं रहेगा। சத்துருக்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போவார்கள். शत्रु का निशाना नहीं रहेगा। ஒரு சாதாரண சுழல் காற்று வருமையானால், एक साधारण हवा आने पर அந்த சுழல் காற்று எத்தனையோ பிள்ளைகளை கூட தூக்கிட்டு போயிருது. साधारण हवा कितने लोगों को उठा ले जाता है। ஆனால் கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணுவாரானால், जब हमारा परमेश्वर एक हवा बेचेगा தேவனுடைய तो பிள்ளை உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். तेरे विरोध उठने वाले हर एक जुबान को तो दोषी ठहराएगा। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வைக்காதே. तेरे विरोध उठने वाले सारे हथियार नाकाम होंगे। கர்த்தர் உனக்காக கீழ்காற்றை வீச பண்ணி யுத்தம் பண்ணுவார். परमेश्वर तेरे लिए युद्ध करने वाला है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்காக வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுவார். परमेश्वर तेरे लिए एक हवा बेचने वाला है। நட்சத்திரங்கள் உனக்காக யுத்தம் பண்ணு. सारे तारे तेरे लिए लड़ेंगे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा உன் है। உள்ளத்துல நீ நினைக்கலாம், तू हृदय में सोच रहा நான் है, தனிமையா मैं இருக்கிறேன், अकेला हूँ, எனக்கு பேக் சப்போர்ட் இல்ல, मेरा कोई बैक सपोर्ट नहीं है, எனக்கு துணை நிற்க யாரும் இல்ல, सहायता करने वाला कोई नहीं நான் है, எளியவன், मैं छोटा हूँ, நான் படிப்பறிவு मैं இல்லாதவன், निर्बुद्धि हूँ, எனக்கு சப்போர்ட்டா யாரும் வர மாட்டாங்க. सपोर्ट करने के लिए कोई नहीं आएंगे। தேவனுடைய பிள்ளைகள் வருத்தப்படாதீங்க. प्रभु के बच्चे चिंता मत कर। நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்களானால், तू अगर प्रभु के सामने इंतजार करेगा, நீங்கள் உங்கள் சூழ்நிலை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு जब तू तेरा समस्या को प्रभु के सामने रखेगा, நீங்கள் அமைதியாய் இருப்பீர்களானால், तुम चुपचाप रहोगे तो கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். यहोवा स्वयं युद्ध करेगा। உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், तेरे विरोध उठने वाले, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள், तेरे पीछा करने वाले शत्रु है, தேவனுடைய பிள்ளை செங்கடலில் மூழ்கி மாண்டு போகும்படியாக கிரியை वो செய்வார். लाल समुद्र में नष्ट हो जाएंगे। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற சத்துருக்களுக்கு प्रभु के बच्चे विरोध आने वाले शत्रु, தேவனுடைய பிள்ளை உன் கண் காணாது. तेरा आंख नहीं देखेगा, கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் செய்வார். क्योंकि आकाश से प्रभु लड़ाई करने वाला கர்த்தர் है। வானத்திலிருந்து யுத்தம் செய்வார். आकाश से लड़ने वाला है। தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். प्रभु तेरे जीवन में एक जय दिलाएगा। ஹalleluya ஹalleluya Jesus, hallelujah, Hallelujah. hallelujah, கர்த்தர் உங்களை hallelujah. பார்க்கிறார். प्रभु आपको देख रहा है। கர்த்தர் உங்களை பார்க்கிறார். प्रभु आपको देखता है। ஜனங்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம். लोग आपको तुच्छ समझते हैं। தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருக்குள் உத்தமமாய் இருப்பாயானால், जब तुम प्रभु के सामने खरे बनकर जियोगे, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், प्रभु ने अब्राहम से कहा, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், मैं सर्वशक्तिमान परमेश्वर நான் हूँ, சர்வ வல்லமை உள்ள मैं தேவன், सर्वशक्तिमान परमेश्वर हूँ, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. तू मेरे सामने खरा चाल चल। சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர், सर्वशक्तिमान परमेश्वर मैं हूँ, கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடந்து கொண்டாய். मैं जो खरा चाल चलूंगा, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்கிற யுத்தம் மகாபெரியதா वो இருக்கு. परमेश्वर आपके लिए जो लड़ने वाले वो महायुद्ध
சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். प्रभु के सामने इंतजार करो, சும்மா இருங்க. शांत रहो, நம்முடைய வாயினால் கூட தேவனுடைய பிள்ளைகள் நாம் குற்றம் செய்ய கூடாது. अपने मुंह से तक गलती मत करो. நம்ம அமைதியா இருந்தால் கர்த்தர் கிரியை सिर செய்வார். मुंह बंद करके बैठो, प्रभु क्रिया करेगा, கர்த்தர் கிரியை செய்வார். प्रभु क्रिया करेगा. கர்த்தர் கிரியை செய்கிற கிரியை நம்மால காண முடியாது. प्रभु का क्रियाओं को तुम नहीं देख पाओगे, அடையாளமே தெரியாது. चिन्ह नहीं रहेगा, காற்றையும் காண மாட்டேன், हवा नहीं दिखेगा, மழையும் காண மாட்டேன், वर्षा नहीं दिखेगा, வாய்க்கால்கள் நிரம்பி लेकिन सोता होगा. தேவனுடைய பிள்ளைகள் வாக்கிலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். परमेश्वर उस प्रकार का एक जय दिलाएगा. நீ ஜெயம் பெற तो जय पाते पाते தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தில் உங்கள் கனி மிகுதியா இருக்கு. स्वर्ग राज्य में तेरा प्रतिफल बहुत है. ஜெயம் பெற்றவன் எவனோ जो जय पाएगा அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பான். वो स्वर्ग राज्य प्रवेश करेगा. ஜெயம் பெற்றவன் எவனோ जो जय पाएगा அவனுக்கு புதிய நாமத்தை தரிப்பார். उसको मैं एक नया नाम दिलाऊंगा. ஜெயம் பெற்றவர்கள் जय पाने वाले கர்த்தரோடு அரசாட்சி செய்வார்கள். प्रभु के साथ राज्य करेंगे. ஜெயம் பெற்றவர்கள் जय पाने वाले அந்த ரெண்டு விருட்சத்தின் கனியை புசிப்பார். परमेश्वर का दाखलता का भागीदार होंगे. எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள். सब जय पाने वाले. ஜெயம் நம்மளால அல்ல, जय हमसे नहीं होगा, ஜெய யுத்தம் கர்த்தருடையது. क्योंकि जय देने वाला प्रभु है. ஜெயம் கிழக்கிலிருந்து தெற்கிலிருந்து வராது. जय दाएं बाएं से नहीं आएगा, தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரு. जय यहोवा की ओर से होती है. மாம்ச பிரயாசத்தினால் நாம் எடுக்கிற ஜெயம் ஜெயம் அல்ல. शारीरिक बल का जय जय नहीं है. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படு. घोड़ा युद्ध के लिए तैयार होता है, ஜெயமோ கர்த்தரால் வரு. परंतु जय यहोवा की ओर से होती ஜெயமோ है. கர்த்தரால் வரு. जय यहोवा की ओर से होती है. கர்த்தரால் வருகிற ஜெயத்தை கண்டடைகிறவர்கள் यहोवा की ओर से आने वाला जय, தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில முன்னேறுவாய். उसमें तुम आगे बढ़ोगे. உன் வாழ்க்கையில தேவன் மீது உள்ள விசுவாசம் பெருகு. तेरा जीवन में विश्वास बढ़ेगा. உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். तेरे शत्रुओं को ढूंढने पर भी तू नहीं देख உன் पाएगा. சத்துருக்களை நீ தேடியும் तेरे காணாதிருப்பாய். शत्रुओं को ढूंढने पर भी तू नहीं देख पाएगा. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். प्रभु तेरे लिए युद्ध करने எல்லா वाला है. கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி ताली செலுத்துவேன். बजाकर प्रभु की स्तुति எல்லா करेंगे. கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर प्रभु की स्तुति நம்முடைய करेंगे. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறது. प्रभु हमारे लिए युद्ध करने वाला है. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला है. ஹalleluya ஹalleluya glory மக்கு நன்றி ஹalleluya glory ஷலவரவ ரிபாலரவ ஷலவரவலவரவலவ ரி பப பபக்கவஷம கந்தரி தேக்கந்தர பௌகர பௌரி கந்தரபதி ஓ மக தேதசல ரிபாலரவ ஷலவரவலவரவ ஆவியானவரே மக்கு நன்றி ஆவியானவரே மக்கு நன்றி வல்ல தெய்வமே மக்கு நன்றி ஹalleluya 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 glory மக்கு நன்றி ஹalleluya ஆவியானவரே மக்கு நன்றி ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya மாம்சீக பலத்திலே செயல்பட்டு शारीरिक बल से क्रिया करते हुए ஒருவேளை நம்முடைய யுத்தத்துல ஜெயம் பெற்றது போல நமக்கு தெரியல यदा कदाचित हमें लगे कि हम युद्ध में जय पाए हैं, ஆனால் அப்படி ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்குமே ஆனால் लेकिन वैसा कोई जीत हमें मिले, சில காலம் சத்துருக்கள் சும்மா இருப்பார்கள் कुछ काल के लिए शत्रु चुप रहेंगे, அதுக்கு பிறகு திரும்பவும் எழும்புவார்கள் उसके बाद फिर उठ जाएंगे. ஆனா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் लेकिन यदि परमेश्वर हमारे लिए युद्ध करे, ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் लोग जो है मूसा और हारून पर विश्वास किए, ஆண்டவருடைய நாமம் அந்த யுத்தத்தின் மூலமாய் மகிமைப்பட்டது परमेश्वर का नाम युद्ध के द्वारा महिमा हुआ, கர்த்தர் தம்மை மேன்மையாய் வெளிப்படுத்தினார் परमेश्वर से उन्नति किया. நாம் செய்கிற யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றால் यदि मैं जो युद्ध करता हूँ उसमें मैं जीत जाऊं, தற்சமயத்துக்கு ஜெயம் கிடைத்தது போல இருக்கு वो परमेश्वर ने दिया हुआ जीत के समान होगा. மறுபடியும் மறுபடியும் சத்துரு நம் வாழ்க்கையில தலையை தூக்குவார் लेकिन फिर से शत्रु हमारे जीवन में सिर उठाएगा. ஆனால் கர்த்தர் யுத்தம் செய்வாரானால் लेकिन यदि परमेश्वर युद्ध करे, தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை முழுவதுமாய் சங்கரிப்பார் शत्रु पूरी तरह से नष्ट किए जाएंगे. உனக்கு எதிர்த்து வந்த சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய் तेरे विरोध उठने वाले शत्रु को तो ढूंढ कर भी नहीं கர்த்தருடைய அற்புத पाएगा. கிரியைகளை உன் கண்களால் காணுவாய் परमेश्वर के अद्भुत क्रियाओं को अपने आंखों से देखेगा. கர்த்தர் செய்கிற யுத்தத்தின் மூலமாய் परमेश्वर जो युद्ध करता है, கர்த்தர் தன்னை யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார் उसमें लोग जान जाएंगे कि परमेश्वर कौन है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் துணை நின்று யுத்தம் செய்வாராக परमेश्वर आप हर एक के लिए खड़े रहकर युद्ध करे. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவாராக परमेश्वर आपके जीवन में जय दे. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு आपके विरोध उठने वाला शत्रु அது எந்த ரீதியில எந்த விதத்தில் எழும்பினாலும் किसी भी रीति से किसी भी बल से उतर आए,
சத்துருவின் கையில் இருந்து கர்த்தர் ஜெயத்தை शत्रुओं தருவாராக. के हाथों से परमेश्वर आपको जय दे, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, हमारा परमेश्वर केवल उद्धार करने वाला परमेश्वर नहीं, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, हमारा परमेश्वर केवल प्रेमी ही नहीं, நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए युद्ध भी करता है। யுத்தம் செய்கிற ஆண்டவர் யுத்தத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறார். युद्ध करने वाला परमेश्वर युद्ध में हमें जय भी देता है। இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விதத்திலே சத்ருவானவன் எதிர்த்து வந்தாலே, हर एक के जीवन में किसी भी रीति से शत्रु क्रिया करें, எந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே முன்னோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு தடையாய் நிற்கிறதோ, जो कोई बातें आपको आगे बढ़ने से रोक रहा हो, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து आप परमेश्वर के सामने चुप रहकर, ஆண்டவரே என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், मेरे जीवन में आशीर्वाद के विरोध, என் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு விரோதமாய், मेरे जीवन की बढ़ोतरी के विरोध, இப்படிப்பட்ட காரியங்கள் சத்துருடைய கிரியைகள் எதிர்த்து வல்லமையாக கிரியை செய்கிறது. इस प्रकार की बातें शैतान की क्रियाएं मेरे विरोध उठ रहा है। प्रभु கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் சொல்லிவிட்டு அமர்ந்திருங்க. आप परमेश्वर से कहकर शांत रहो और चुप रहो, நீங்கள் சும்மா இருங்கள். आप चुप रहो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए युद्ध करेगा, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார். परमेश्वर तुम्हारे जीवन में जय देगा। கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் हर एक के जीवन में கர்த்தர் நமக்கு துணை நின்று परमेश्वर हमारा साथ रहकर சத்துருக்களோடு யுத்தம் செய்து शत्रुओं से युद्ध करके கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை हमारे தருவார். जीवन में परमेश्वर जय देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தேவனுடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए गए हर एक को கர்த்தர் அங்கீகரித்து அவைகளை ஆசீர்வதிக்க முடியாது. परमेश्वर उसे स्वीकार कर आशीर्वाद करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறோம். आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु உம்முடைய जी। சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதி. सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए। உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகள் आप पर भरोसा करके, आप पर विश्वास करके आपके चरणों में आए हुए हर एक को प्रभु அவருடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் எந்த விதத்துல எந்த ரீதியில கிரியை செய்தாலே, उनके जीवन में शत्रु किसी भी रीति से क्रिया करें, விரோதமாய் கிரியை செய்யற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக विरोध में क्रिया करने वाले सभी शत्रुओं के बीच में ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று परमेश्वर आप अपने लोगों के साथ रहिए प्रभु। பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்து आप अपने बच्चों के लिए युद्ध कीजिए प्रभु, யுத்தத்துல நீர் ஜெயத்தை और கட்டளையிடு. युद्ध में जय प्रदान कीजिए। பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஜெயத்தின் மூலமா आपके बच्चों के जीवन में मिलने वाली जय के द्वारा நீரே தேவன் என்பதை आप ही परमेश्वर हो। இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, वो केवल आपके बच्चे नहीं, இந்த பிள்ளைகளுடைய ஜெயத்தை பார்க்கிற அத்தனை பேரு आपके बच्चों की जीत को देखने वाले हर कोई நாமத்தை மகிமைப்படுத்த आपके அனுகிரகம் नाम को रोशन करने के लिए सहायता कीजिए। கர்த்தருடைய ஊழியத்துக்காய் காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் परमेश्वर की सेवकाई के लिए दान दिए हुए हर एक हाथों की कमाई को आशीष कीजिए। கர்த்தரை பல மடங்காய் திருப்பி கொடுப்பீராக. परमेश्वर उसे कई गुना अधिक पलटा कर दीजिए। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்த शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி முடிய கரங்கள் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो என் कुछ முழுள்ள मुझ में उसके மேடி पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி. ये என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को உபகாரங்களையும் नहीं भूलना। மறவாதே. आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்கள் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।